யுத்தத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். நல்ல போராட்டத்தை போராடவே நீ அழைக்கப்பட்டாய். அது மாதிரி ஒரு புதிய ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. But you have a war. அந்த எதிரிகளுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரர்களுக்காக, உங்கள் ஆம்பளை பிள்ளைகளுக்காக, உங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிகளுக்காகவும், உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். ஆண்டவர் இயேசுனுடைய எச்சரிப்பான வார்த்தைகளை கேட்காதவர்கள் நிச்சயம் வஞ்சிப்பிலே அகப்படாமல் இருக்க முடியாது. வருகையின் அடையாளங்களை அவர்கள் கேட்ட நேரத்திலே அவர் வாய் திறந்து சொன்ன முதலாவது காரியம் மத்திய 24 ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ பிறந்ததுண்டானால் நீ யுத்தத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். யுத்த போர்க்களத்தில் நீ பிறந்திருக்கிறாய். பலர் குருட்டாட்டத்திலே பிறந்து குருட்டாட்டத்திலே படுகிறார்கள். இவர்களது ஆவிக்குரிய கண்கள் இன்னுமாய் திறக்கப்படவில்லை. சந்ததி சந்ததியாய் இருந்து வரும் சாப கட்டுக்கள் சபையாருக்கு மட்டுமல்ல போதகர்கள் மேலும் அதை நம்பாமல் அவர்கள் மூளையை குழப்பி வைத்திருக்கும் பிசாசுகளின் எண்ணிக்கை தான் எத்தனை. அறுவடை மிகுதி, வேலையாட்கள் சொற்பம். ராணுவத்திலே முன்னுக்கு நிற்க வேண்டியவர்கள் சாப கயிறுகளால் லாசரஸ் கட்டப்பட்ட இருந்த சவ அந்த சீலைகளாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். வரும் சபை அங்கத்தவர்கள் போவதும் வருவதும். It has become a social club all over the world. 95% சபைகள் ஒரு சோஷியல் கிளப். நரகத்துக்கு பயத்தினால் சிலர் போகிறார்கள். சிலர் தங்கள் சொந்த சித்தம் நிறைவேற, தங்கள் ஆசீர்வாதங்களுக்காக. அழைக்கப்பட்ட நோக்கம் தெரியாது. 1 தீமோத்தேயு 6 12 எவ்விதமான ஒரு அழைப்பு என்பதை தேவாவியார் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 6:12 விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுவருமாய் இருக்கிறாய். நல்ல போராட்டத்தை போராடவே நீ அழைக்கப்பட்டாய். நித்திய ஜீவனை பிடித்துக் கொண்டு அவர் நமக்காக வைத்திருக்கும் கைமாறுகளை, பலன்களை பெற்றுக்கொள்ள அவருக்கு பின்னாலே நம்முடைய ஓட்டத்தை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வந்து 1000 வருஷங்களுக்கு எருசலேமிலே முதலில் ஆளுகை செய்வார். ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர். அவரை விட தேவன் இல்லை, அவரை விட இரட்சகர் இல்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. மனுஷனுக்கு தேவை ஜீவன், மதம் அல்ல. I have to say that all the time. Man needs life and not religion. மனுஷனுக்கு தேவை சபை அல்ல, அவருக்கு தேவை ஜீவன். அவனுக்கு தேவை ஜீவன், மதம் அல்ல. யுத்தம் பண்ண நீ அழைக்கப்பட்டாய். வருடங்கள் கழிந்து போயிற்று. இந்த வருடம் என்ன செய்ய போகிறாய்? இதோ உன் அழைப்பை அவர் வசனத்திலே ஆராய்ந்தாய். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ரட்சிப்பின் நேரத்திலே பிசாசுடைய ராஜ்யத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவரது அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளாய் உட்படுத்தப்பட்டோம். இது ஒரு விளையாட்டான காரியம் அல்ல. கொலோசியர் 1:13 அப்படி கூறுகிறது. It's a change of kingdoms. ராஜ்யங்கள் மாற்றப்படுகிறது. அதனாலே நீ பிசாசுடைய ராஜ்யத்திலே இருந்து வெளியே தேவன் உன்னை கொண்டு வந்ததனாலே கடும் கோபம் அடைந்திருக்கிறது உன் மேல், உன் குடும்பத்தின் மேல்.
குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் அங்கே இருந்தால் அவர்கள் மூலமாக உன்னை தாக்குகிறது. புருஷன் மூலமாய், மனைவி மூலமாய், யார் யார் ரட்சிக்கப்படவில்லையோ அங்கே பிரச்சனைகளை, வாக்குவாதங்களை, விளங்கிக் கொள்ளாத தன்மையும் அங்கே கொண்டு வரும். பழைய மனுஷன் அவனுடைய பக்கத்திலே இருக்கிறான், பிசாசுடைய ராஜ்யத்திலே. அதனாலே நமக்கு போராட்டம் உண்டு. மறுபுறம் படைந்து ஒவ்வொருவரும் உள்ளே புதிதாக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் புதியதாயின. 2 கொரிந்தியர் 5:17. You are a new creation. புதிய ஒரு சிருஷ்டி. நீ கிறிஸ்தவன் அல்ல, புதிய ஒரு சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் கிறிஸ்தவனாய் இருக்கிறான் என்று இல்லை. நீ ஒரு புதிய சிருஷ்டி. நான் எப்போதும் சொல்லி இருக்கிறேன், குதிரையை நாங்கள் அநேகமானவர்கள் எல்லாரும் கண்டிருக்கிறோம், படத்திலேயாவது கண்டிருக்கிறோம். 2 சட்டைகள் உள்ள பக்கத்திலே குதிரைகள் நாங்கள் காணவில்லை. அந்த நாளிலே இந்த ஒரு அமெரிக்கா கம்பெனியோட இங்கே இருந்தது, மொபைல் ஆயில். அதிலே ஒரு சிவப்பு குதிரை மேல் கூட செட்டையை போட்டிருப்பார்கள். அதை கண்டாங்க எழுதுவாங்க ஆரம்ப காலத்திலே. A horse with 2 wings. அப்படி ஒரு மிருகம் இருந்தால் அது ஒரு புதிய சிருஷ்டி. இப்பொழுது தேவன் அதை உருவாக்கினாலே அது முன்பு இருக்கவில்லை. உதாரணத்துக்கு சொன்னேன், கிறிஸ்துவுக்குள்ளாய் மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுகிற ஒரு மனுஷன் இந்த உலக வம்சத்தின், மனுஷ குலத்தின் வம்சம் அல்ல, ஆதாமின் வம்சம் அல்ல. அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு புதிய ஒரு மனுஷன் உள்ளே பிறந்தான். ஆண்டவர் இயேசுவின் சுபாவத்திலே பிறந்தான். வார்த்தையால் பிறப்பது வார்த்தையாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். You are a new beginning. அது ஒரு புதிய ஒரு தொடக்கம். இன்று ஒரு புதிய ஒரு வருஷம் தொடங்குகிறது. அது மாதிரி ஒரு புதிய ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. But you have a war. ஒரு யுத்தம் உண்டு. இன்றைக்கான யுத்தம் என்றாலே தெரியாது. யுத்தம் இல்லாதவர்களை போல ஜீவிக்கிறார்கள் சபைகளிலே உலகெங்கும். அநேகமான போதகர்களுக்கும் யுத்தம் இல்லை, அந்த சபையில் இருக்கிறவர்களுக்கும் யுத்தம் இல்லை. யுத்தம் என்றால் என்றும் தெரியாது. வேத புத்தகத்தில் எல்லாம் நிறைய இருக்கிறது. So we going to see it now. குழந்தைகள் யுத்தம் பண்ண முடியாது. குழந்தைகளை யுத்தத்துக்கு அனுப்பலாமா? சரீர பிரகாரமான யுத்தம் என்று வைப்போம். 2 குரூப்ஸ் சண்டை போடுது, குழந்தைகளை அனுப்பலாமா? 6 மாதம், ஒரு வருஷம், 4 வயது, 5 வயது அனுப்பலாமா? இல்லை. அவர்களுக்கு ஞானம் போதாது, பலன் இல்லை. எவ்விதமாக அந்த யுத்த ஆயுதங்களை உபயோகிப்பது அதுவும் தெரியாது. So babies cannot fight. இன்றைக்கு என்னுடைய காணிப்பை நீ விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 98% கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், ஆவியின் பாஷையிலே பேசுகிறவர்களும் கூட உலகெங்கும் சபைகளிலே மெயின் லைன் சர்ச்சஸ் அது நமக்கு தெரியும், அங்கே ஒரு யுத்தமும் இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் கேத்தலிக் சர்ச், தி மெத்தடிஸ்ட் சர்ச், தி ஆங்கிலிக்கன் சர்ச். இது குற்றப்படுத்துவதற்கு நான் சொல்லவில்லை, உன் அறிவுக்காக சொல்லுகிறேன். அங்கே யுத்தம் இல்லை, அநேகமான யுத்தம் இல்லை. 99% நேரத்தில் யுத்தம் இல்லை. என்னோடு ஆமோதிக்கிறவர்கள் கை வச்சிருங்க. ரைட், இதை குற்றப்படுத்த சொல்லவில்லை. யுத்தம் பண்ண வேண்டி வரும் எப்பொழுது தெரியுமா? மரணத்தை விட்டு ஜீவனுக்கும், இருளை விட்டு ஒளியினிடத்துக்கு, சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் வந்தால் யுத்தம் இருக்கும். ஆனாலும் அப்படி யுத்தம் பண்ண நாங்கள் பழகாது எங்களை குருட்டாட்டத்தில் அதை வைத்திருக்கோம். இன்னமும் வஞ்சிப்பிலே ஜனங்களினுடைய பலவீனம் எது தெரியுமா? வல்லமை இல்லாமல் இல்லை, அதிகாரம் இல்லாமல் இல்லை. ஜனங்களினுடைய தோல்வி எதனால்? என் ஜனம் அறிவில்லாமல் அழிந்து போகிறது. No knowledge, the no word. நீ யுத்தம் பண்ணுகிறாயா? நீ யுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறாயா? இந்த சபையிலே 1000 பேர் இருந்தால் யுத்தம் பண்ணுகிறவர்கள்
50 பேர், அதுவும் கஷ்டம். மற்றெல்லாரும் சோம்பேறிகளாய் நித்திரை தூங்குகிறார்கள். மரண இருள், மயக்கம், புகையிலையை குடிச்ச ஓனான் மாதிரி, சாராயம் குடிச்ச குஜங்கு மாதிரி. அந்த நேரம் வேணுமட்டை பறக்கிறது. நாங்க அந்த நிலையில இருக்கிறார்கள். ஒரு கொஞ்சம் பேர் தான் யுத்தம் பண்ணுகிறார்கள். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? யாரோ கத்துகிறார்கள். இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இந்த வருடம் அவர் செய்ய போகிறதை பார். யுத்தத்தில் ஈடுபடாதவர்கள், யுத்தத்தை பழகாதவர்கள் படுகிற பாட்டை பார்க்க போகிறோம் உங்களுடைய கண்கள். Thank you. Thank you. நீ யுத்தத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். பாட்டு படிச்சு நான் பிரதர், யுத்தத்துக்கு அழைப்பு. ஒரு யுத்தம் இல்லை, ஒரு கொஞ்சம் பேர். Mainline churches there is no war. Catholic Church, Methodist Church, Anglican Church, CPM, even Smith, there is no war. எங்கே யுத்தம்? இப்ப யோஜியிலையும் தொத்தி இருக்கிறது பயங்கரமாக. அங்கே யுத்தம் இல்லை. மற்ற சபைகளோடு யுத்தம் பண்ணுவார்கள். எச்சிச்சல், பொறாமை, கிட்டக்கிற பேய் பிசாசு முழுக்கைகளுக்குள்ளே வந்து பூந்திருக்கிறது. யோவேல் 1 அதிகாரத்தின்படி துரத்துவார் இல்லை, கண் திறந்திருப்பார் இல்லை, குருடர்கள், மாயக்காரர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காதவர்கள், அந்தரங்கமாக அவரை சந்தித்து அவரோடு பேசாதவர்கள், வார்த்தை சாப்பாடு அவர் கரத்திலே இருந்து எடுத்து ஜனத்துக்கு கொடுக்காதவர்கள். You know, I have to say this, and I was getting up this morning probably a little late, around 4:20. நான் 20 போல நான் கண்களை திறக்கும் முன்பதாகவே, இப்பொழுது நான் உனக்கு பேச போகிற செய்தி எல்லாமா சேர்ந்து ஒரு 10 செகண்ட்ல கொடுப்பட்டது. கண் இன்னும் நான் துறக்கவில்லை. காட்டினால் பாய்ந்து எழுத ஆரம்பித்தேன். மற்ற சகோதரர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நான் நான் எழுதி முடிய ஒரு காரியத்தை கவனமா கேட்கிறீங்களா? நான் எழுதி முடிய அடுத்த இதுக்கு போறேன், அடுத்த இது எனக்கு வருகிறதே. நான் எழுதி முடிஞ்சதை அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். திரும்பி பார்த்தேன், ஒன்றுமே தெரியாது நான் எழுதுவது. மற்றதை எழுதி முடிப்பேன். அதுக்கப்புறம் அங்கால போக நான் 2வது எழுதி முடித்ததை ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவன் சாட்சி நான் சொல்வது. Well, the Holy Spirit is with us. எங்களுக்காக அனுப்பப்பட்டவர். எதற்கு? தலையில் உள்ள கிளிப் மாதிரி இருக்கவா? நோ, எங்களோடு சேர்ந்து பிசாசின் ராஜ்யத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அங்கே பிடிபட்டிருக்கிற ஜனங்கள் குடும்பங்களை வெளியிலே கொண்டு வருவதற்காக தேவன் தம்முடைய எம்பாசி வெளியூர் காரியாலயமாக அவருடைய ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளை வைத்திருக்கிறார். Like the embassies, high commissions in different countries. Now, so in the mainland churches ஒரு யுத்தமே கிடையாது. அவர்கள் கண்கள் குருடாய் இருக்கிறது. சபைகளுக்குள்ளே எல்லாம் அசுத்தாவிகளும் பிசாசுடைய கோட்டையும் பொல்லாத பாம்புகளும். And the mainline churches on the moon, Catholic Church, Methodist Church and the Anglican Church, அதற்குள்ளே பெரியாமனாவையும் ஜெசபெலும் வந்து புகுந்து அவர்கள் போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் போய் முண்டங்களையும் வணங்கி சூனியங்களிலே ஈடுபட்டு சாராயமும் குடிச்சு இன்றவரை அது நடந்து கொண்டிருக்கிறது.
கேட்கிறார்கள் அறிய வேணும். நாங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவன் அந்த சபைகளை அசைக்கும்படி. நான் இவைகளை எழுதி முடிந்தது, எனக்கு வந்தவைகளை அந்த சகோதரர்கள் ஜெபிக்கிறார்கள். அசையும், கேத்தலிக் சபை அசையும், இந்த சபை அசையும். I said, wow. செவி உள்ளவன் கேட்க கடவான். சோ பல தரப்பட்ட ஜனங்களையும் உள்ளே எடுத்து இந்துக்கள், பௌத்தர்கள், இஸ்லாமியர், இப்படி பல பல ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் மற்ற மற்ற மதங்களையும் அசிங்கமான காரியங்களையும் நடப்பித்து இல்லாத பொல்லாத பயங்கர கோவில்களுக்கும் சென்று எல்லா வருத்தங்களையும் பிசாசுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தேவர்களோடு உடன்படிக்கையும் பண்ணி அந்த முண்டங்களோடு அதன் பின் இந்த மெயின் லைன் சர்ச்சஸுக்கு, அதான் சொன்னேன், இப்பொழுது சிபிஎம்லையும் வந்து ஏயூஜிலையும் வந்து இருக்கிறது. கேத்தலிக், மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், அது மட்டுமல்ல, எவரையும் கல்யாணம் கட்டி வைப்பார்கள். எவரையும் காவடி எடுத்து இன்னுமாக புண் மாறவில்லை. அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சுது, திருமணம் நடந்தாச்சுது. காவனா கோயிலுக்கு போகிறான், அதை தொழுது கொள்கிறான். I know that many will not like this message, but I don't care. அவர் கொடுத்ததை நான் சொல்லத்தான் வேண்டும். I have to. அல்லது நான் மறுபடி கொடுக்க வேண்டும். நீ எதையும் பேசலாம், எதையும் பேசலாம். ஏன் நான் சொல்லுகிறேன், எதற்காக சொல்லுகிறேன், ஏன் இந்த சபைகளின் பெயர் கூட சொல்லுகிறேன், எதையுமே சொல்லலாம் என்னை குறைத்து. that's okay. ஸோ அப்படியாய் நடந்தபடியினாலே அங்கே ஒரு யுத்தமும் இல்லை. அங்கே எல்லாம் இருள், சகலதும் பழுதடைந்த நாரின சாம்பார் மாதிரி இருக்குது. சும்மா சாம்பாரும் அல்ல, கலப்பு திருமணங்களில் எல்லாவற்றையும் கலந்திருக்கிறது. இன்றைய நாட்களிலே கத்தோலிக்கர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? நான் முன்பு இவைகளை பேசவில்லை, இப்பொழுது நான் பேச தூண்டப்படுகிறேன். வித்தியாசம் இருக்கிறதா? No, nothing. மெதடிஸ்டவர்களுக்கு, எங்களுக்கு சூனியம் செய்கிறார்கள். மாமியார் மருமகளுக்கு சூனியம் செய்கிறாள். ஆங்கிலிக்கன் சபை இப்பொழுது நடக்கிறது. குட்டிகாரர்கள், வரிகாரர்கள், போதகர்களுக்கு அடிக்க போகிறவர்கள். இப்படித்தான் சபை நடக்க வேண்டும். அந்த போதகர் என்னிடத்தில் சொன்னார், ஒரு ஆளுக்கு நான் அந்த உடன்படிக்கை அந்த பந்தியிலே நான் அனுமதிக்கவில்லை ஒரு குடும்பத்தை, அதுக்கு என்னையும் அடிக்க வந்துட்டாங்க பாஸ்டர். அப்படியான ஜனம். அவர் சொன்னார், அவர் சொன்னதை உனக்கு சொல்லுகிறேன், இவர்கள் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைக்கவில்லை, ஆங்கிலிக்கன் என்கிற அந்த பெயரை மையமாக வைத்தார்கள். யாருடைய பெயர் உன் வாழ்க்கையிலே மையம்? இந்த சபையா விழுந்து போவாய் சீக்கிரமாக. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொருவர் உன் இருதயத்துக்குள்ளே விக்கிரமாக இருக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். நீ வேணுமென்றாய் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு வருடம் தொடங்குகிறாய், சொல்ல போறாய் ஹாப்பி நியூ இயர் அண்டு சொல்லு. அதில் ஒன்றும் பாரதே கிடையாது. என்ன ஹாப்பி? மாயமாகும் உலகம். தேவனுடைய சித்தத்தை நீ செய்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுப்பலன் அடைவார்கள். வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள், இளைஞர்கள் இளைப்படைவார்கள். நடக்குதா? நடக்குது. அவருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். வசனத்திலே தங்கி இருக்கிறாயா? then you can. so இப்படியாக யுத்தம் இல்லாத சபைகள் எத்தனையோ பேர். உயிருள்ளவன் என்று பேர் வைத்திருக்கிறாய், நீ செத்திருக்கிறாய். வெளிப்படையாக 3ஆம் அதிகாரம். so people think, ஆதிச்சபம், அந்த சபம், இந்த சபம், பரம்பரையானாங்க மெதடிஸ்ட், பரம்பரையானாங்க கத்தோலிக், பரம்பரையாக. நானும் சொன்னேன், நான் தான். ஒருவனுக்கிட்ட வரக்கூடாது. எனக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்து உனக்கு தெரியுமா? 5ஆம் வேதம் எனக்கு தெரியும். உன் பாடப்படி உனக்கு வல்லமை உண்டா? இன்னும் எத்தனை நாள் வர போறாய்? எத்தனை நாள் ஹாப்பி நியூ இயர் சொல்ல போறாய்?
நான் உனக்கு மறக்க முதல்ல சொல்லி தரேன். எப்படி சொல்ல பண்ண தெரியுமா? நீ கை கூட இன்றைக்கும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அதனால் இன்றைக்கு புதுனமா உனக்கு என்ன வந்துடுறாங்க. இந்த வருடத்திலே தேவனுடைய திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. இந்த வருடத்திலே தேவனுடைய வரங்கள் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்வதாக. தேவனுடைய புதிதான அபிஷேகம் இந்த வரத்திலே வேலை செய்து அநேக ஆத்துமங்களை நீ வெல்லுவாயாக. ஆசீர்வாதத்தை பொழிஞ்சு விடு தலையில. Wish you, I wish you a happy. என்ன கப்பி? நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீ வாயினாலே சொல்கிறது பலிக்கும். ஆகையினாலே ஆசீர்வாதத்தை கூறே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வாராக. Blessings brother. கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு உனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாராக. Thank you and I pronounce அதே ஆசீர்வாதத்தை உன் தலைமையிலே போடுகிறேன். சொல்லுங்க ஆளுக்காள். அதுக்கு பிறகு பாப்போம். ஹாப்பி நியூ இயர். எல்லாம் உலகத்தோடு சேர்ந்து கும்மாளம் தானே. அவன் ஹாப்பி தீபாவளி என்ன, நாங்கள் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி பொங்கல் என்ன, நாங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ். கேள், நீ யுத்தத்தில் இருக்கிறாய, நீ யுத்தம் படுகிறாய. குழந்தைகள் யுத்தம் பண்ண முடியாது. 1 பேதுரு 2:2 சகல துர்க்குணங்களையும் சகல பொறாமைகளையும் சகல விதமான புறங்கூறுதலையும் சகல விதமான கசப்புகளையும் இவைகளை எல்லாத்தையும் அகற்றி போட்டு நீங்கள் வளரும்படி, சொல்லுங்க வளரும்படி, நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். குழந்தை பிறந்தால் குழந்தை பால் குடிக்கும். ஏன்? அது வளர வேணும். குழந்தை பிறக்க வார்த்தை தேவை, குழந்தை வளர வார்த்தை தேவை. வார்த்தையிலே பால் உண்டு, பழம் உண்டு, தேனுண்டு, மோர் உண்டு, தயிர் உண்டு, பலமான ஆகாரம் உண்டு, புரியாணி உண்டு, எலும்பும் உண்டு. Life starts with the word. வார்த்தையால் பிறக்கிற 1 பேதுரு 1:23 வார்த்தையினால் வளர வேணும். 1 பேதுரு 2:1-2 பிறந்தால் மட்டும் காணாது. God wants you to grow. நீ வளரும்படி ஆண்டவர் உன்னை கேட்கிறார். நீ வளர வேணும். இந்த சபையிலே நான் சொல்லட்டும், 95% இன்னும் சரியாக கீழையும் ஒன்றும் கட்டவில்லை. மேலுக்கு என்னமோ ஒரு சட்டை போட்ட மாதிரி பிள்ளைகள் ஓடி திரியும். அப்படி ஆனவர் கண்டவுடன் நாங்கள் என்ன அது அம்மா அப்படி இருக்கிறார்கள். எத்தனை வருஷத்துக்கு அப்படி இருக்குது. அது நுள்ளி போட்டு போகுது. உனக்கு தெரியும் எங்க நுள்ளு மாட்டு. ஒரு குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் என்ன அது? காய்ச்சல் கடி வருது போறத கையை வைப்போம். காய்ச்சல இயேசுவின் நாமத்தில் கொண்டு போ. காய்ச்சல் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் உங்களுக்கு என்ன தலை இடிக்குது போறத. நானும் ஒரு இடி கொடுத்தா அதோட நிற்கும். ஏன்? குழந்தைகள் இன்னமும் அதிகாரத்தை எடுக்க பழகாதவர்கள். குழந்தைகளுக்கு யுத்தம் என்றால் தெரியாது, கிருதாவலை இருக்கிறது. அதான் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. பால் குடிக்கிறவன் குழந்தையா இருக்கிறான். எவ்வளவு நாட்களுக்கு நீ பாலை குடிக்க போகிறாய்? எப்படி உனக்கு பலன் வர போகிறது? பால் குடிக்கிறவன் குழந்தையாயிருக்கிறான். திருவசனத்திலே பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். உனக்கு வார்த்தையை உபயோகிக்க தெரியாது. பிசாசுக்கு விரோதமாக அந்த வாளை ஏற்ற தெரியாது.
இயேசு அந்த தேவ வார்த்தையை எப்பொழுதும் உபயோகித்தார். எப்படி வாசித்தீர்கள்? வனாந்தரத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, 3 தடவை சாத்தானின் முகத்திலே தேவனாகிய கர்த்தரை சோதியாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன்னை கூப்பிட்டு கேட்டனடா, இந்த கதையில குந்தி இருக்கிறாங்க கொஞ்சம் பேர்கிட்ட, நீ பாடமாக்கின உனக்கு இருதயத்தில் இருக்கிற வார்த்தையை சொல்லண்டு, அதுக்கு பிறகுதான் உங்களோட கண்ணை பார்ப்பீங்க. நீங்க தண்ணியில் தப்பி வந்த நாய் மாதிரி கண் வெளியால வந்து கிடக்குது. ஒன்றுமே இல்லை, வார்த்தை இல்லை. எப்படி யுத்தம் பண்ணுவாய்? உனக்கு என்ன ஹாப்பியா? ஒரு ஹாப்பியும் கிடையாது. அவருக்குள்ளாக தன்னை கழிவுறலாம். உலகத்தாருக்கு சாத்தானின் ராஜ்யத்தோடு என்ன செய்கிறோம் தெரியாது. உலகத்தார் 4:19 படி நீதிமொழிகள் தாங்கள் இடறுவது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள். துன்மார்க்கர். நாங்கள் அறிகிறது மட்டுமல்ல, இயேசு எங்களுக்கு நிரந்தரமான மாறாத சாத்தானுக்கு விரோதமாக அவர் ஆண்ட பிதாவுக்கு கீழ்ப்படிந்து சிலுவையிலே நமக்கு எதிரடையாகவும் விரோதமாகவும் இருந்த கட்டளைகளை குலைத்து நடுவில் இல்லாதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து புறச்சனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசு முறியடிக்கப்பட்டான். பிசாசு முறியடிக்கப்பட்டான். அந்த வெற்றி அவருக்கல்ல, எங்களுக்கு பிரதிநிதியாக எங்களுக்காக அதை செய்தார். இப்ப அந்த வெற்றியை பிரகடனப்படுத்த வேண்டியது, அந்த வெற்றி கொடியை கொண்டு போய் ஒவ்வொரு இடங்களில் நாட்ட வேண்டியது, வீட்டிலே கிராமங்களிலே. இந்த கொடி அவரது இரத்தத்தினால் உண்டான வெற்றியை, அது நம்முடைய பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு. அந்த யுத்தத்திலே ஈடுபட்டு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட பிசாசு அவனை கட்டி போடுவதற்கும் துரத்துவதற்கும் உனக்கு அதிகாரம் கொடுத்தார். என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்லு. கத்தோலிக்க சபை கணக்க கலைக்க கூடாது. மெத்தடிஸ்ட் சர்ச், ஆங்கிலிக்கன் சர்ச் பெருமை. அதனால் நீ குருடாட்டம். பெருமை எப்பொழுதும் கண்களை குருடாக்கும். நீ ஏதிலே தருகிறாய் என்பதை அறியாதிருப்பாய். இங்கே இருக்க நீ கவனமாய் கேள். ஒருவேளை இப்படியான செய்தியை நீ முன்பு காட்டிருக்கவே மாட்டாய். நீ இதை கவனித்து நீ செயலில் ஈடுபடல, நீ யுத்தத்தை பழகிக் கொள்ளவில்லை. உன் குடும்பத்திலே அதை அனுமதிப்பார், பொல்லாத ஆவிகளை அனுமதிப்பார் தேவன். இன்றைக்கு அறிந்து கொள். அதான் நான் சொன்னா, நான் சொல்ல முதல்ல நீ கை தட்டி போட்டாய். இப்ப தட்டி பார். அனுமதித்தே தீரும். ஏன் அப்படி சொல்றீங்க? அவரு என் குடும்பத்தில் பொல்லாத ஆவிகளை அனுமதிப்பாருண்டு. காட்டவா? இதுல காட்டவா? அனுமதிக்கிறது இல்லை. நீ மன்னிக்க முடியாத ஆவியோட இரு. தூக்கி கொடு, உன்னை பிடிச்சு அசுத்தாவியர் கையில கொடுப்பார். இவன் இருக்க கொஞ்ச நாளைக்கு வச்சு கொடுங்க, இந்த பிள்ளையை வச்சு கொள்ளுங்க. மத்தேயு 18 வாசித்து பார். என் பிதாவும் அப்படியே செய்வார். நீங்கள் உங்கள் இருதயத்திலே மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னியாத நேரத்தில் கண்டறியாத சர்ச் அட்டெண்டன்ஸ், ஓயாத ஊழியர்கள் வாரதும் போறதும், வாரதும் ஏர்போர்ட்ல வந்து பிளேன் வந்து இறங்குறதும் வெளியே போறதும் மாதிரி, வாரதும் போறதும், வாரதும் போறதும், வாரதும் போறதும், வாரதும் போறதும், வாரதும் போறதும், வாரதும் போறதும். ஒரு வளர்ச்சியும் கிடையாது. இன்னமும் தவழ்றது புழுக்கள் மாதிரி. யுத்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாய். Oh, what a wonderful life Jesus has for us. அவரது கீழ்ப்படிவினால் இன்னும் அற்புதமான ஒரு ஜீவனையை அது பரிபூர்ணம் அடையும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஐயோ, I tell you, தேவனுடைய ராஜ்யம் வரும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியானவருக்குள் உண்டாகும் களிகூறுதல். எத்தனை பேருக்கு இந்த களிகூறுதலை குடிச்சு நீ சமாதானத்தை குடிச்சு மாதாட்சிகளாக ஆக்கி வச்சிருக்குது.
மாதாட்சிகள் விடுதலை அடைந்த உடனே அவர்கள் வித்தியாசமாக மாறுவார்கள். மிரியம் வந்து பாட்டு படிச்சு கொண்டு முன்னுக்கு போன மாதிரி அது வரைக்கும் அவர்கள் ஆட்சிகளாகவே இருப்பார்கள், விடுதலை இல்லாமல். நீ சந்தோஷமா இன்றைக்கு காலையில் பலருடைய சந்தோஷம் இன்றைக்கு மத்தியானம் பின்னேறத்தோட முடிஞ்சுமா. பலருக்கு இன்றைக்கு தான் திறமான சண்டை நடக்கும். மனுஷன் வெளியில இருந்து இப்போ தான் வந்தது என்ற கடவுளே, கொழும்பில் இருந்தது போத்தலோட வந்து இறங்கியில் இருக்குது. இது யார்கிட்ட சொல்றது? இந்த குருவானவர்கிட்ட எப்படி சொல்லலாம்? எங்களது யுத்தம் திறமையான யுத்தம். நாங்கள் யுத்தத்தில் ஏற்கனவே வெற்றி பெற்றாக்கள். நாங்கள் போய் சொல்லும் எங்களுக்கு என்ன யுத்தம் டை ரகை. முந்தித்தான் நான் யுத்தம் பண்ற நேரத்தில் நடவழியா இருக்காது போ அப்படி சொல்றேன். இப்ப அப்படி இல்லை. இப்ப வந்து ஏண்டி இங்க வந்த நீ வழக்காவன ஒற்று மரியாதை கிடையாது. நாட்டப்படியாக உனக்கும் இந்த சகோதரன் சோதிக்கு விட்டவில்லை, இந்த குடும்பத்துக்கும் விடவில்லை. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1, 2 வசனங்களிலே அவர்களுக்கு வரங்கள் அங்கே கிரியை செய்தது. ஆனால் அவர்களுக்கு இடைவாக்குவாதமும் சண்டையும் அங்கே இருந்தது. சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம் அங்கே இருக்கவில்லை. அதனாலே பழைய மனுஷனை பிசாசு உபயோகித்தான். மேலும் சகோதரர்களை, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. பவுல் கொரிந்து சபைக்கு பேசுகிறான். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் வல்லமை இல்லை. உங்களுக்கு சாப்பாடு கூடாமல் சோறும் கறியும் புரியாணியும் பாலை குடிக்க கொடுத்தேன். ஐயோ, நான் கொண்டு வந்தது பால் மட்டும்தான் பிள்ளைகளே. சூப்பியும் போத்தல, சூப்பிய குடிக்க விரல கடிக்குது. பாலை கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் பழைய மனுஷனுக்குரியவர்களாக இருக்கிறபடியால் மாமிசத்திலே ஆத்துமாவிலே ஜீவிக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களா? மனுஷ மார்க்கம், ஆதாமின் மார்க்கம், இந்த உலக மார்க்கம், இந்த உலக ஜனங்கள் ஜீவிக்கும் விதத்தில் நீங்களும் ஜீவிக்கிறீர்களே. என்ன உங்களுக்கு இடையிலே சண்டையும் வாக்குவாதமும் கிச்சு கிச்சு குசு குசு முறுமுறுப்பும் அதை இங்கே வழி சொல்லி அங்கே போய் சொல்லி இங்கே போய் சொல்லி ஒரு கதையை போய் சும்மா காரியங்களை ஆண்டவரை வேண்டாம். கண்டதை மதையும் இதையும் புருஷனுக்கு போய் சொல்றது. புருஷன் மரண குருடு. ஆவிக்குரிய காரியத்தில் அவர்கிட்ட போய் சொல்றது. சொல்லி போடாதீங்க. இங்க பாத்தீங்களா, குழந்தைகளை பாத்தீங்களா? இவங்களுக்கு என்ன யுத்தம்? ஆட்களுக்கு இடையிலே தான் யுத்தம். ஆளுக்கால் இடையில. அந்த நாளையில் நாங்கள் 2 நாய்க்குட்டியை பிடிச்சி உறைஞ்சி விடுறது வாயை. 2 நாய், குட்டி நாய், இது வாயும் வாயும் உறைஞ்சி விட்டு போடுவோம் முடிச்சு. இதெல்லாம் செய்ததான் நாங்கள். எங்களுக்கு அதுகள் தான். எங்களுக்கு இந்த நெட் கஃபையும் நெஸ்டோமாட்டும் ஒன்றும் இல்லை. உறைஞ்சி விட்டோன்னா அது 2 புட்டிச்சு சண்டை புட்டிச்சு. கிட்ட கையை கொண்டு போனீங்களோ கடிச்சு போடும். இப்போ சண்டையை ஆரம்பிச்சு நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படித்தான் பேய் செய்கிறதா அக்களை, புருஷனையும் பஞ்சாதியையும், அக்கா தங்கச்சி மாற மெய்ப்பறல உள்ளுக்குள்ள இதுக்குள்ள எல்லாடுது உறைஞ்சி விட்டு போட்டு பேசாமல் இருக்கு. நான் தடா செய்யணும், அது பிறகு சொல்லு. இப்போ இல்லை அப்படி சொல்லுது. நான் தடா செய்யறான், நான் தடா குழப்பின் தான். நீ கடைக்கு போவாடா, அங்கே குழப்ப வேண்டாம் கடைக்காரனை. இதே நாம் இது அப்போ தாண்டா உனக்கு வேற ஒரு சாமான தருவான். நீ வைக்கிறது இல்லாம பழைய உண்ட. இது புதிய வழிப்படுத்துதல். அதில் குழந்தைகள் எபிரேயர் 5:13-14 ஆவியானவர் சொல்றார், காலத்தை பார்த்தார நீங்கள் போதகர்களாக இருக்க வேண்டிய நேரம். இன்னமும் உங்களுக்கு பலன் இல்லை. நான் பாலை குடிக்க கொடுத்தேன். பால் குடிக்கிறவன் குழந்தையாக இருக்கிறான். நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாத இருக்கிறான்.
சூழ்நிலைகளுக்கு எதிராக வார்த்தையை பேச தெரியாது. ஏன் தெரியாது? தியானம் இல்லை, பாடமாக்குறதில்லை, இருதயத்திலே இல்லை. இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும். இயேசு 3 தடவையும் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பிசாசுக்கு விரோதமாக வார்த்தையை பேசினார். சிறுவயது தொடக்கம் அதை படித்திருக்கிறார். அந்த 3 தடவை பேசின வசனங்களும் உபாகமத்தில் இருந்து அவர் எடுத்து பேசியிருக்கிறார். கர்த்தரை சோதியாதிருப்பாயா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசுடைய அவன் எய்யும் அந்த கேள்விகளையும் மற்ற காரியங்களையும் எதிர்த்து மடக்கிறதுக்கு தேவவசனம் பேசப்பட வேண்டும். தேவவசனம் பேசப்பட வேண்டும். நோட்ஸ் காப்பியில இருந்து சரி வராது. தேவவசனம் பேசப்பட வேண்டும். பேசப்பட வேண்டுமானால் பாடமாக்க வேண்டும். பாடமாக்கி உள்ளே அனுப்ப வேண்டும். அதை தியானம் பண்ண வேண்டும். மற்றவர்களோடு சேர்ந்து அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் பாடமாக்க வேண்டும். வித்தியாசமான வாக்குத்தத்தங்களை பாடமாக்க வேண்டும். அதை மெடிடேட் பண்ண வேண்டும். அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த நேரத்திலே ஆவியானவர் ஞாபகப்படுத்தி தகுந்த சூழ்நிலைக்கு விரோதமாக அவர் இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்ன மாதிரி இயேசு பிசாசோடு எதிர்க்கும் நேரத்திலே கர்த்தரை சோதியாதிருப்பாயாக, அல்லது மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசு மறக்கவில்லை, அதை ஏற்றுக்கொண்டான். அது உண்மைதான். இயேசுவுக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும், தேவனுடைய வார்த்தையை அசைக்க முடியாது. எழுதப்பட்டது தான். வேத வாக்கியங்கள் உடைக்கப்பட மாட்டாது. பெருமை சொல்லு, வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறான். பலமான ஆகாரம், சோறு, இடியப்பம், பிரியாணி, அது வயது வந்தவர்களுக்கு, வளர்ந்தவர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. 6 மாதம், 1 மாதம், ஒரு வயது, 2 வயது பிரியாணியும் அதையும் இது நீங்க போடுற எல்லாம் பொரிச்சு கொட்டுறது எல்லாம் அதுக்குள்ள கொடுக்கலாது. இறைச்சி மற்ற பலமான ஆகாரங்கள் நீங்க நெய்யில போட்டு எல்லாம் செய்யறதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீ குழந்தையா இருக்க போறாய்? குழந்தைக்கு சாப்பாடு தெரியுமா? இயேசு உனக்காய் மரித்தார், இயேசு சிலுவையில் அறையினார், இயேசு சாகேயுடைய வீட்டுக்குள்ளே போனார். சாகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இயேசு கடற்கரைக்கு போனார், அவர்களுக்கு சாப்பாடு செய்து கொடுத்தார். நோவா தாத்தாவினுடைய பேழை இவ்வளவு நீளமாக இருந்தது. பால் சட்டி கழுவின தண்ணி இதை நீ குடிச்சு முன்னுக்கு வர கையென்ன வாயென்னா காவன்னா மற்றதுகளோடு நீ யுத்தம் பண்ண போறாயா? கண்டோன்னு எடுப்பாய் ஓட்டம். ஞான ஸ்நானம், அதுக்கடுத்த உபதேசங்கள், மனம் திரும்புதல், ஒருவரோடொருவர் அன்பாயிருங்கள், பால். உங்களோட வாக்கியம் மட்டும் கவனியாதிருங்கள், நீங்கள் சேர்ந்து பழகுங்கள், பொய் சொல்லாதிருங்கள், பால். ராஜ்யத்தின் செய்திகள், சிலுவையிலே நடந்த காரியங்கள், இரத்தத்தின் வல்லமை எப்படியா இந்த நேரத்திலே அதை உபயோகிப்பது, இயேசு எப்படிப்பட்டவர்களுக்காக கைமாறை கொண்டு வருகிறார், 1000 வருஷத்திலே யார் ஆளப் போகிறார்கள், யாருக்கு அந்த பதவி கொடுக்கப்படும், யார் வெளியிலே புறம்பான இருளிலே தள்ளப்பட்டு அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும், அவர்களுக்கு நரகமா அல்லது அவர்கள் எரிகடலிலே போவார்களா? அப்படியானால் அவர்கள் நியாயாசனத்துக்கு முன்பாக அவர்கள் எடுபட்டு ஏன் நின்றார்கள்? இவைகள் பலமான ஆகாரம். இவைகளை குழந்தைகளுக்கு சொன்ன உடனே ஒன்றுமே தெரியா. ஏன் இன்னும் குழந்தைகள் பால் குடிக்கவே சரியா தெரியுதில்லை. நாய்க்குட்டிகளே தாய்க்கு பின்னால் ஓடி போய் எவ்விடத்தை பால் குடிக்கணும் என்று போய் கண்டுபிடிச்சிருங்கள்.
இதுகளுக்கு தெரியாது. எங்க பால் இருக்குது, என்ன இருக்குது, எப்படி தெரியாது. எப்படி நீ யுத்தம் பண்ணுவாய்? எப்படி இந்த வருஷமும் குழந்தையா இருக்க போகிறாயா? ஆபத்து, ஆபத்து, பெரும் ஆபத்து. ஏனென்று கேட்டால் நீ வளர வேண்டிய நேரத்திலே வளராத நேரத்திலே தேவன் அனுமதிப்பாரதை அவைகள் வந்து உன்னை சூழ்ந்து கொள்ளும். உன் பிள்ளைகளை தாக்கும், தகப்பனைகள் உன்னை தாக்கும். நீ யுத்தத்தில் ஈடுபடுகிறதே இல்லை. இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய போகிறாய்? இனிமேல் எடுத்து பழக போறாய். Too late, most of the time. Too late. ஒரு சகோதரன் வந்தார், மனைவி பிடிபட்டிருந்தால் காவன்னாவால், அந்த காவன்னா அவள் கற்பவதியாக இருந்தால் அந்த பிள்ளையை கொல்ல வகை தேடி கொண்டு தெரிஞ்சது. இங்கு கொண்டு வந்து சபையார் மற்ற சகோதரர்கள் சேர்ந்து பகல் இரவாக ஜெபம் பண்ணி அந்த குழந்தை பாதுகாக்கப்பட்டு பிறந்தது. பலவித காரியங்களை எங்களுக்கு காண்பித்தார் இந்த சகோதரியின் மூலமாக, இளம் சகோதரி. அதன் பிறகு அந்த காவன்னா இவர் யுத்தம் பழகாததுனாலே அதை அந்த குடும்பத்தை பிரித்து பிரச்சனை வந்து இப்பொழுது பிரிந்து கிடக்கிறார்கள். நீ யுத்தம் பழகி இருக்க வேண்டிய நேரம், நீ அதிகாரத்தை உபயோகிக்க வேண்டி இருக்கிற நேரம். நீ சபை சண்டை பிடிக்கட்டும் பண்ணிட்டு இப்படி இருக்காதே. சில பிள்ளைகள் இந்த இடத்துல விடுதலை தேவையாயிருக்கிறது. பயங்கர சுத்தாவியவர்களுக்குள்ளே தாய் மட்டும் வந்து கஷ்டப்பட்டு இரவலையில் கொஞ்சம் மங்களோடு ஈடுபடுகிறாள் விடுதலையிலே. புருஷன் தானும் தண்ட பாடம், தானும் தண்ட மோட்டார் சைக்கிளும், தானும் தண்ட வேலையும், தண்ட உலகம். நாங்க இங்க நின்று கூப்பிட வேணும். ஏய் பாடி வழியால இனி நடக்காது. என்ன சொல்லுவேன் தெரியுமா? கொண்டு வா தாப்பனுக்கு எதியா இங்கே. Bring the father. உனக்கு இல்லாத அக்கறை எங்களுக்கு ஏன்? ஆண்டவர் அதை அனுமதிப்பார். உனக்காகவே சில வழி அதை அனுமதித்திருப்பார். அநேகமாக காலத்தை பார்த்தால் இவர்கள் வளர்ந்திருக்க வேண்டியிருந்த இன்னமும் பால் குடிச்சு கொண்டிருக்கிறார்கள். So God is not going to tolerate that anymore. அது இனி நடக்காத காரியம். கலாத்தியர் 4:1-2 குழந்தையானவன் அடிமையாயிருக்கிறான். அவனுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இல்லை. குழந்தை அதிகாரத்தை உபயோகிக்க முடியாது. ஒரு சிறு குழந்தை அப்பாவினுடைய காரை எடுத்து ஓட முடியுமா? கீ கையில் அம்மா கொடுத்தாலும் ஓட முடியுமா? கதிரையில இருந்தாலே எங்கால வெளியான தெரியாது. காருக்கு வெளியான ஒன்று தலைக்கு மேலே இருக்குது ஸ்டியரிங். என்னடி நீ பார்க்க போறாய்? ஓட முடியாது. ஏன் இதை சொல்கிறேன்? குழந்தை, ஆவிக்குரிய குழந்தைகளும் இதே மாதிரி தான். வெளியே என்ன நடக்கிறது என்று தெரியாது. நீ ஒன்றையும் எடுத்து உபயோகிக்கலாது. தகப்பனாரினுடைய ஆயுதங்களை, அதிகாரத்தை, அந்த சுதந்திரத்தை நீ உபயோகிக்க முடியாது. நீ சும்மா வந்துட்டு போறாய். நீ தரிசனம் கொடுத்துட்டு போறாய். ஞாயிற்றுக்கிழமையிலே நீ போய் பார்க்கறது இல்லை. என்ன காரியம் இங்கே நடக்கிறது? வெளிப்படி ஆமத்தில் பிசாசையும் கோபம் கொள்ளுகிறான். ஐயோ கொஞ்சம் நேரம் தான் அவனுக்கு இருக்குதாம். ஓஹோ, பூமியில இருக்கிறவர்களை கவனமாயிருங்கள், பூமியில இருக்கிறவர்களுக்கு ஐயோ எழுதப்பட்டு இருக்கிறது. இதை ஆராய்வார் இல்லை. யுத்தம் அதிகரிக்கிறது, தீமை பெருகிறது. கலாத்தியர் 4 குழந்தையானவன் அடிமையாயிருக்கிறான் என்று தெளிவாக ஆண்டவர் கூறுகிறார். நீ அதிகாரத்தை உபயோகிக்க முடியாது. ஆகையால் நீ என்ன செய்ய வேணும்? நீ அந்த அதிகாரத்தை உபயோகிக்கும்படிக்கு நீ வளர வேணும். நான் சொல்கிறது 4ஆம் அதிகாரம், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிலும் எஜமானாய் இருந்து. அவன் எஜமானா? ஆம். அவனுக்கு சகலதும் உரிமையா? ஆம். ஆனால் உபயோகிக்க தெரியாதே. குழந்தை, தாயே கேள், நீ குழந்தையா இருந்து என்ன செய்ய போகிறாய்? ஒரு சின்ன பிள்ளைக்கு காய்ச்சலுக்கு ஜெபிக்க முடியாது. ஒரு போதகர் தேவை. அவன் சிறு பிள்ளையா இருக்கும் அளவும் அவனுக்கும் அடிமையானவருக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரும் வரைக்கும் காரியக்காரரும் வீட்டு விசாரணைக்காரரும் கீழ்பட்டி இருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். சிறு பிள்ளைகளாக இருக்க ஒரு நேரம், குழந்தையாய் இருக்க ஒரு நேரம் தேவன் அதை அனுமதிப்பார். ஓகே, தட்ஸ் ஃபைன். அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் பாதுகாப்பார். நான் சொல்ல போறேன், உங்களுக்கு நிறைய இருக்குது சொல்ல. அப்படியே இருக்கிறவர்கள் தேவனுக்கு தெரியும். அவர் இரக்கம் உள்ளவர், ஞானம் உள்ளவர். அவருக்கு இருக்கிற ஞானம் யாருக்கு? இந்த பிள்ளைக்கு ஒரு உதவியுமே இல்லை. இந்த மகன் இப்பதான் வளர்ந்து இந்த பேய் இந்த பிள்ளை வந்து நோண்ட பார்க்குது. உதவி செய்வார் கட்டாயம்.
அல்லது உதவி கிடைக்கிற இடத்துக்கு கொண்டு வருவார். ஆனால் குழந்தையாய் இருக்க ஒரு நேரம். You got to grow. யாருக்கு அவர் போதனைகளை கற்பிக்க போகிறார்? பால் குடிக்கிறவர்களுக்கு இல்லை. ஏசாயா 28 எடுங்கோ. நீ பாலை குடிச்சு கொண்டே இருந்து என்று சொன்னால் வளராமல் நீ உனக்கு பலமான ஆகாரத்தை உனக்கு கொடுக்க மாட்டார். 28:9 ஏசாயா. அவர் யாருக்கு அறிவை கற்பிப்பார்? யாருக்கு போதனையை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்கப்பட்டவர்களுக்குமா? கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் அவர் கற்பிப்பார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். பாத்தீங்களா? பால் மறந்தவர்களுக்கு தான் பலமான ஆகாரம். பால் குடிக்கிற பிள்ளைக்கு எப்படி பிரியாணி கொண்டே கொடுக்கிறது? என்ன செய்ய போகிறாய்? தாயே கேள். குழந்தைகள் வச்சிருக்காங்க, கேளுங்க. நீங்க எனக்கு ஒரு காட்சி சொல்லுங்க. குழந்தை வச்சிருக்காங்க, நீங்க பால் விட்டுறாங்க, கொஞ்சம் பேர் இதுக்குள்ள இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பால் கொடுப்பியா? இன்னொரு 5 வருஷத்துக்கு? ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். என்ன இது? இந்த நேரமும் பாலை குடிச்சு கொண்டு வாரதும் போறதும் சந்தோஷமும் இல்லை. பிசாசு வந்து திருடி கொண்டு போகிறான். காய்ச்சல் காய்கிற மாதிரி சந்தோஷத்தை ஊரு களி கூடுதல் இல்லை. வார்த்தையை ருசிக்க முடியாது. எப்படி ருசிக்கிற? பாலை சாப்பிட்டா பால் குடிச்சா இப்படி ருசிக்குவ பிரியாணிய? நோ. சில பிள்ளைகள் சிறு வயதிலே இறைச்சி சாப்பிட துவங்கிடும். அதுவும் இந்த பரங்கியாக்களுக்கு சிறு வயதிலே கொச்சிக்கா. நான் கேட்கறது சாப்பிடுமா? இதை நல்லா சாப்பிடுவாங்க. கொடுத்தா கொச்சிக்காயோட போட்டு சாப்பிட்டு சாப்பிடுங்கள். நல்லா ரெண்டு கிழங்கு அந்த கொச்சிக்கா தூளோட சாப்பிடுங்கள். 3-4 வயது. நான் பார்த்து கடவுளே, இப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? மட்ட கிளம்பு தலகு. தேங்க்யூ. ஸோ யாருக்கு தம்முடைய ஆழமான சாப்பாடை கொடுப்பார்? பலமான சாப்பாடு. நான் உங்களுக்கு விளங்கும்படியாக தான் பாலும் பிரியாணியும் பண்ணி சொன்னேன். யாருக்கு? பால் மறந்தவர்களுக்கு, மற்றவர்களுக்கு விளங்காது. ரைட். 55:1 ஏசாயாவிலே பணம் இல்லாததுக்காக காசு கொடுக்க வேணாம், பணம் இல்லாதவர்கள் வாங்கோ, வந்து சாப்பிடுங்கோ. முதல்ல சொல்றார் பால் குடியுங்கோ, அதுக்கு பிறகு தேன் குடியுங்கோ, அதுக்கு பிறகு அங்கால சாப்பாடுகள் இருக்குது, வாங்கி சாப்பிடுங்கோ. உங்கள் ஆத்மாக்களுக்கு சாப்பாடு தேவை, அப்பத்தான் அது காக்கப்படும். ஒரு சகோதரர் வந்து சொன்னார், சேமாயினா எனக்கு தேவையில்லாம கோபம் வருது, கொல்லவன போல அந்த மனுஷிய. யார் அந்த மனுஷி? மாமியார். மாமியார் மெச்சிய மருமகன். அவன் பிறந்த பிறகு வார்த்தை ஒன்றுமே இல்லை. உன் ஆத்மா அலை இது அங்கேயும் இங்கேயுமா. பாம்பு வந்து உன் ஆத்மாவை இழுத்து கொண்டு ஓடுது, உணர்ச்சி ஏற்றுக்கொண்டது, கோபத்தை ஏற்படுத்தது. நீ அந்த மனுஷியை பார்க்கிறாய், மனுஷி பின்னால பேய் அல்ல உள்ளுக்கு பேய். நீ யுத்தம் பண்ணுவது யாரோட? எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். ஆவிக்குரியவர்கள் சகலத்தையும் நிதானித்து அறிந்து கொள்கிறார்கள். மாம்சத்துக்குரியவர்கள் ஒன்றும் தெரியாது. ஆவிக்குரிய காரியங்கள் அவர்களுக்கு பைத்தியம். பார்வோன் எதற்காக பயந்தவன் என்று காட்ட போறோம் உங்களுக்கு. யாத்திராகமம் 1 9 அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலற்றவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால், அவர்கள் என்ன உண்டானால்? யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட எதிரிகளோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்படாது இருக்கும்படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு காரியம் பண்ண வேண்டும். அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள், ஆளோட்டிகள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராம்சேஸ் என்னும் பண்டசால பட்டணங்களை கட்டினார்கள். பார்வோனுக்காக, இன்றைக்கு உலகத்து கம்பெனிகளுக்காக
உலகத்திலே இருக்கிற பேங்க், உலகத்திலே இருக்கிற மற்ற கம்பெனிஸ், ஐ டோன்ட் கேர் வாட் இட் இஸ், அவர்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். brothers and sisters, let me say this to you. எபேசியர் 2:8-9 படிக்கு விசுவாசத்தை கொண்டு நாங்கள் அவர் மூலமாக ரட்சிப்பை பெற்றோம். அந்த விசுவாசமும் நம்முடையதல்ல, தேவனுடையது. அதுக்கு அடுத்த வசனம் 2:10, நீ ரட்சிப்பு அடைந்ததுக்கு பிறகு தேவன் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த ஊழியம், நல்ல வேலைகளில் நீ நடக்கும்படிக்கு அவற்றை தேவன் தெரிவு செய்தார் உனக்காக. அது தேவனாலே தெரிவு செய்யப்பட்ட நல்ல வேலை. இன்றைக்கு உலகத்திலே பல இந்துக்கள், பௌத்தர்கள், இஸ்லாமியர், இன்னுமாக NGOs, இவர்களும் இயேசுவை அறியாதவர்கள் நல்ல வேலை செய்கிறார்கள். தேவன் அவர்களை ஒன்றுமே எடுத்துக்கொள்ள மாட்டார். எங்களுடைய நற்கிரியைகள் எல்லாம் அழுக்கு கந்தைகளாய் இருக்கிறது. 64 ஏசாயா 2, அதுகளை எடுத்துக்கொள்ள மாட்டார். I don't care what NGO it is. They may go do some good things, but it is not the God thing. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் இப்படியான கம்பெனிஸ்ல, வேறு இடங்களிலே, வங்கிகளில் அப்படி வேலை செய்கிறார்கள். முழு நேரமும் திருடப்படுகிறது. ராஜ்யத்தின் வேலை திருடப்படுகிறது. ராஜ்யத்துக்கான வேலை ஆட்கள் திருடப்படுகிறார்கள். அவர்களுக்கு நல்ல சம்பளங்களை கொடுக்கிறார்கள். இவர்களது பக்க வழியாய் பிசாசு திருப்புகிறான். The devil wants us to be involved and entangled in doing, listen, some good thing. இது ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டு இருக்கவே பிசாசு விரும்புகிறான், நல்ல காரியத்திலே. ஆனால் எபேசியர் 2:10 கூறுகிறதே, தேவன் நல்ல வேலைகளை, நல்ல ஊழியத்தை, நல்ல கிரியைகளை ஏற்கனவே உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக உனக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணி ஒதுக்கினாராம். அவைகளிலே நாங்கள் நாளாந்தம் ஜீவிக்கும்படிக்கு அவைகளை முதல்ல கண்டுபிடிக்க வேணும் நீ. So don't think that, oh, I'm working for this company, that company, I'm working for that bank, I'm working for whatever, I'm doing a great job, I'm working for that NGO. நாங்கள் 287 கிணறுகளை கட்டி கொடுத்தோம், அது செய்தோம், இது செய்தோம், அப்படி செய்தோம். ஆண்டவர் end of the day, you know what he will say? அவைகள் ஒன்றையும் நான் ஏற்படுத்தவில்லை. நான் வழிக்கு வழி சொன்னேன், வேலையாட்கள் சொற்பம், நீ கேட்கவில்லை, உன் பாட்டிலே தெரிந்தாய். இப்பொழுது பிசாசு அங்கே இருந்தே வரும், உன்னை வஞ்சிக்க, உன் அழைப்பை கெடுக்க, உன்னை பக்க வழியாய் திருப்ப. அவர் கேட்பது என்ன தெரியுமா? நியாயாசனத்திலே, நான் கொடுத்த வேலையை கண்டுபிடித்து செய்தாயா சொல்லு. பிதா கொடுத்த வேலையை இயேசு செய்து முடிப்பதுதான் அவரது உணவாக இருந்தது. 4:34 ஜான். இன்றைக்கு இவர்கள் வேறு அதுகளில் வேலை செய்துட்டு எனக்கு தேவன் கொடுத்தாருன்னு போட்டு தங்கட வேலையை விஜய் போட்டு அவன் அங்கே அனுப்புகிறான், இங்கே அனுப்புகிறான், அங்கே போகிறது, இங்கே வாரது. ஒன்றுக்கு நேரம் இல்லை, பஞ்சாதியோடையும் நேரம் இல்லை, சர்ச்சோடையும் நேரம் இல்லை, மூப்பர்களோடையும் நேரம் இல்லை, ஒன்றுக்கு நேரம் இல்லை. வாரது, தரிசனம் கொடுக்கறது, அதுக்கு பிறகு ரசோவாகம் போடுறது, அதுக்கு பிறகு கொஞ்சம் இது செய்கிறது, ஏதோ ஒரு அந்த வாகனத்தை உபயோகிக்கிறது. nothing doing this year. இவைகள் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, முடிந்தது. தேவன் இவ்வளவு நாளும் காணாதவள் போல இருந்தார். இந்த வருஷம் வித்தியாசமான வழியில் ஆவியானவரால் இருந்த போகிறார். கேட்கிறவன் செவி உள்ளவன் கேட்க கடவான். உன் அழைப்பை அறிந்து கொள், உனது ஊழியத்தை அறிந்து கொள், அதிலே நீ ஜீவிக்க வேண்டும். அது உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. இன்றைக்கு இந்த நாட்களிலே எத்தனையோ மற்ற மதத்தாருக்கு அவர்களுக்கு சலுகைகள் கிடைத்து அவர்கள் கடைகளை மூடலாம், பிள்ளைகள் உண்டு, அதுக்கு வேறு காரியங்களை பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள், அதாவது இயேசுவை அறிந்தவர்கள், இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவர்கள் வார்த்தையிலே வளர்ந்து, இந்த பார்வோன் சொன்ன மாதிரி இவர்களும் வளர்ந்து மற்றவர்களோடு யுத்தத்திலே அவர்களோடு சேர்ந்து ஈடுபட்டு எங்களை இடித்து போடுவார்கள். பார்வோன் பிசாசுக்கு நிழலாயிருக்கிறான், ஆளோட்டிகள் அசோத்தாவிகளுக்கு நிழலாயிருக்கிறார்கள். அப்போ இந்த பிள்ளைகளும் சேர்ந்து வளர்ந்து இடி என்று இடிச்சு போடுவாங்க என்னுடைய ராஜ்யத்தை, என் ராஜ்யத்தில் இருக்கும் ஆத்துமாக்களை பறிச்சு போடுவார்கள் என்று சொல்லி இவர்களுக்கு என்ன செய்கிறான்? மன வருத்தத்தோடு தான் இதை சொல்ல வேண்டி இருக்குது, கோபத்தோடு தான். இந்த சில டீச்சர்ஸ் அவர்கள் பாடங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரத்திலே அவர்கள் திறமையான டீச்சர்ஸாம். அப்போ என்ன செய்கிறார்கள்?
அந்த வேளைகளிலே ஸ்டாஃப் ரூமுக்குள்ள போயிருந்து வள 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 வளன்னு கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் தங்கட பாட்டிலையும் அதையும் இதையும் பேசி, சில பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம், டீச்சர் இல்லாட்டி விருப்பம் தானே. அப்போ அதுக்கு பிறகு அந்த அதில் கதைச்சு கொண்டிருக்கு. அப்போ இந்த பிள்ளைகள் போய் பிரின்சிபல்கிட்ட சொன்னாலும் இது அறிய வேணும், நீங்கள் எல்லாரும் இந்த பேய் செய்கிற வேலைகளை சொன்னாலும் அதை அவள் எடுத்து பிடிக்கிறது இல்லை. நான் கேள்விப்பட்டேன், ஏனப்பா அது ஒரு தீமை என்றால் அது பார்க்கறது இல்லையா? யூனோ வாட் தே சேட், சில வாத்தியார்கள் கொஞ்சம் திறமையாக இருந்தேன்னு சொன்னால் அவர் பாடசாலைக்கு நல்ல பேர் வேணும். அவர் மூலமாக இத்தனை பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்குள்ளே போனதே, இவர்கள் மூலமாக இந்த மாதிரி காரியங்கள் நடந்தது என்று சொல்லி அவர்களை அந்த பள்ளியிலே அந்த பாடசாலையிலே வச்சிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். அவன் ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே இருந்து அவன் கடலில் கொண்டாய் சாப்பிட்றான், அவன் ஆரோடைய காய்ச்சி கொண்டிருக்கிறான், அவன் ஃபோனில் காய்ச்சி கொண்டிருக்கிறான். இங்கே டபுள் பீரியட்ஸ், அந்த 2 பாடம் 3 பாடம் நடக்கிறது இடத்துல ஒருவருமே இல்லை. இந்த பிள்ளைகள் என்ன நடக்கிறது, பின்னேரங்களில் டியூஷன், காலமையிலே 7 மணி தொட்டு டியூஷன், அதுவும் அப்பொழுது ஞாயிறு தினங்களிலே. கள்ளப்பே சொல்லு, கள்ளப்பே. இன்று வரை இது நடக்கிறது. ஆனால் கட்டளை சட்டம் என்ன சொல்கிறது, அப்படி வைக்க முடியாது. ஏன் தொடர்ந்து நடக்கிறது, எதிர்ப்பார் இல்லை. What we permit, God will permit. What you stop, and God will stop. நீ எதை நிப்பாட்டுகிறாயோ அது தேவன் நிப்பாட்டுவார். நீ எதை கட்டுகிறாயோ அது வானத்திலே கட்டுவார். ஏன் நீ அவருடைய ராஜ்யத்திலே இருக்கிறாய். உன் குடும்பத்திலே எவ்விதமான யுத்தம் நீ நடக்க வேண்டி இருக்கிறது என்பதை உனக்கு காண்பிக்க போகிறார். நான் இதில் இருந்து நிரூபிப்பேன். ஏன் இவ்வளவு நாட்களில் நீ மௌனமாக இருந்தாய்? எத்தனை வருடம், 3 வருடம் இருந்து அந்த மரம் கனி கொடுக்காத நேரத்தில் அதை பிடுங்கி போட சொன்னார் தோட்டக்காரர் இடத்துல. அவன் சொன்னா இந்த முறை மட்டும் அது வளரட்டும், இந்த முறை மட்டும் நான் பசலை போடுவேன், அதுக்கு பிறகு எஜமான் நாங்கள் பிடுங்கி போடுவோம். Can you see that? It's so dangerous, very dangerous. வெளிச்சடை சீக்கிரமாயிடு. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சாப்பாடு போடும்படிக்கு தகுந்த நேரத்தில் வைத்த ஊழியக்காரன், உண்மை உள்ள ஊழியக்காரன் யார்? 12:42 லூக்கா. அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி, இங்க பாருங்க, படி கொடுக்கும்படி என்ன சொல்லுதே, பலமான ஆகாரம் கொடுக்கும்படி. King James says that he may give meat in due season. போதையர்கள் எந்த நேரமும் பாலை குடிக்க கூட கண்ணீர் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். எதுவரைக்கும் சொல்ல போறாய்? அதுகள் வளரலையா? தகுந்த சமயத்திலே பலமான ஆகாரம் கொடுக்கிற அந்த ஊழியக்காரன் யார் என்று சொல்லி உண்மையும் உத்தமும் உள்ள விசாரணைக்காரன் யார்? எஜமான் வரும் பொழுது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிறவனே அந்த ஊழியக்காரன் பாக்கியவான். 2வது வரை அதோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. Every pastor must give them solid food. You have to give solid food. You have to train them how to cast out devils. You have to train them how to heal the sick, lay hands on the sick. And you have to train them how to bind and how to loose. வாட்சி கொண்டிருந்து ஊச்சனார் கொண்டாடுறது, யூத் மீட்டிங், அந்த மீட்டிங், மதர்ஸ் மீட்டிங், டாட்டாஸ் மீட்டிங், எல்லா மீட்டிங், பிக்னிக், இதுக்கு தானே சபையால்படுத்தினார். உலகெங்கும் இதுதான் நடக்குது. அது போதாது கண்டு அவன் யாரும் எந்த சொறி நாயம் கூட்டிட்டு வருவாங்க. கிடக்கிற சொறி நாயெல்லாம் இதுக்குள்ள வந்து கல்யாணம் 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 நடத்தி வைக்கிறார்கள். ஒருவன் வந்து கட்டினா நீங்க தலையிலே கைய வச்சேன், மாப்பிள்ளை திட்டி இருக்குல்ல, பொம்பளை பயந்து போனாள். இந்த டாலிங்கீழ அவ்வளவு போச்சு. இன்றைக்கு நடக்கிறது பார்த்தீர்களா? பார்வோன் செய்த அந்த அதே பேய் நேரத்தை திடுகிறது. இங்க வந்து ஐக்கியப்பட விடுகிறது இல்லை. எத்தனை ஆம்பளையில் இங்கே சகோதரர்கள் இருக்கிறீர்கள். ஒரு ஜெப கூட்டத்துக்கு வருவோம், என்னோட மற்ற மூப்பர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் வந்து கொஞ்சம் யுத்தம் பண்ணுவோம். இல்லை, சிலாக்களுக்கு விடுதலை கொடுக்கிற நேரம் கதவை என்ன பிச்சு கொண்டு வெளியால் கொண்டு ஓட பார்க்குது பேய்.
அவைகளை பிடிக்கிறதுக்கு ஆவியில பலம் கொண்டவர்கள் தேவை, ஆவியிலே நிரம்பினவர்கள் தேவை. சும்மால் போய் பிடிக்கலாமா? அந்த பேய் உனக்குள்ளதாகும், கட்டாயம் தாவும். அது வெளியே போறது உனக்குள்ளதாகும். ஆவியிலே நிரம்பாமல், வார்த்தையிலே பலப்படாமல், நீ பலமான ஆகாரம் சாப்பிட்டே நீ விசுவாசத்திலே ஜீவிக்காமல் இறங்காத நீ ஊழியத்திலே. ஆனால் குழந்தையா இருக்க போகிறாயா? புழு மாதிரி நெளிய போகிறாயா? பிசாசு மிதித்தே தீருவான். தேவன் அதை அனுமதிப்பார். உணர்வடைவாயா? எப்படியா கொண்டே ஒதுக்குகிறது, நேரத்தை திருடுகிறது, நல்ல வேலைகளை காண்பிக்கிறது, அதன் பிறகு ஒரு கல்யாணத்திலே இழுத்து கொண்டு போகிறது. உன் அழைப்பும் போ, உன் புத்திர சுபிகாரத்தை உரிமையை நீ வித்து போட்டாய். உனக்காக ரத்தம் சிந்தியவரை நீ மறுதளித்தாய். போயும் போயும் முன்பின் தெரியாத ஒரு எங்கேயோ கிடந்த ஒரு சகோதரி, ஒரு சகோதரன், அந்த சபையாம் இந்த சபையாம் அவர் மாறுவாராம், அவரும் கிறிஸ்தவன் தானாம். இது இங்க கிடக்கிறதுகளே. என்னோட 10-15 வருஷமாக இருக்கிறதுகள், என்னோட 20 வருஷமாக இருக்கிறவர்கள், அதுவும் இந்த நாட்களில் வார்த்தையை கேட்டதுக்கு பிறகு அதுகளாகவே ஜெபம் பண்ணி ஏதாவது தடை இருந்தது என்று சொன்னா எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே, என்னை விடுதலையாக இன்று ஜெபம் பண்ணி வர நான் கண்களை மூடி ஜெபம் பண்ணுகிறேன். சட்டார் கை அடிபடுகிறது. இது என்ன? இது போக மாட்டேன்டா. எனக்கு கோபம் வருவாள், அழுகை ஒரு பக்கம். இது சகோதரிக்கா, இது சகோதரனுக்கா இவ்வளவு நாட்களுக்கு ஒளிந்திருந்த இந்த பிடியோடு இந்த தடையோடு அவள் ஒளியை செய்தாளே. இப்பொழுது ஞாபகம், அவளுக்கு ஒரு வருத்தம் வந்தது. அது இப்படி, அது அந்த வருத்தம் இந்த வருத்தம் என்று டாக்டர் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஒரு சகோதரனுக்கு சொன்னாங்களாம், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கொழும்புக்கு ஏற்றினார்கள், அங்கே ஏற்றினார்கள், அங்கே போய் எல்லா டெஸ்டையும் செய்தார்கள். செய்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. அங்கே இருந்து கால் பண்ணார்கள், ஐயோ ஒன்றுமே இல்லையாமா, நான் இவர் மோசமாகி கொண்டு போறாரே, ஜெபம் பண்ணுங்கோ என்று சொல்லி இங்கே இருந்து ஜெபித்தார்கள். உடனடியாய் அந்த கட்டுக்கள் உடைந்தது, அவர் விடுதலையானார். கொழும்பு ஆஸ்பத்திரியிலே அந்த ஆள் இங்கே இருக்குது, அந்த ஆள் இங்கே இருக்குது. இப்ப எனக்கு சொல்லுங்க, வேலையாட்கள் சொற்பம், அறுவடை மிகுதி. எத்தனை பேர் கட்டுக்களுக்குள்ளே இருந்து பிடிபட்டு ஏனவாயானவா வாரதும் போறதும் வாரதும் போறதும் வாரதும் பிரசங்கம் கேட்கறதுல குறைவே இல்லை. தசமா போட்டுட்டு வீட்ட போகிறார்கள். யுத்தம் பண்ணுகிறவர்கள் எங்கே? நீ யுத்தத்துக்காக அழைக்கப்பட்டாய் என்ற இதுவும் தெளிவாக இல்லை. வாலிபர்கள் வட்டம் ஒழுங்காக டைமுக்கு வணக்கம் வரைக்கும் தெரியாது. 8 மணிக்கு தொடங்குறேன், 7 மணிக்கு விட்டு போட்டு நீ வர 8:15. நான் பார்த்திருக்கிறேன், சந்திக்கத்தான் இருக்கிறேன். எனக்காக இதை ஏற்படுத்துகிறாய். தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை கண்காணிப்பதற்கு அவர் வைத்த உங்களை குறித்தும் எல்லா ஆடுகளை குறித்தும் மிக கவனமாயிருங்கள். 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் எத்தனை தடவை விடுதலையின் நேரத்திலே இப்பொழுதெல்லாம் ஆவியானவர் என்னை இப்படியாய் வழி நடத்துவார். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்காகவும் உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது தானே, இந்த சொல்லதான் தாவரம். உலக ஜனம் எல்லாத்துக்காகவும் அவருடைய அந்த சரீரத்திலிருந்து பாஞ்சது ரத்தம் அவன முகத்தில் தெரிஞ்சிருக்கும் ஆணி அடிக்க. அப்படியா இந்த பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட்ல காண்பித்தார்கள். பாயில தெரிச்சு கை அது உனக்காக இருக்காக
அப்படியாய் செய்த ஒருவருக்கு நீ உன் வாழ்க்கையை நீ கொடுத்து ஜீவிக்காம என்ன ஹாப்பி நியூ இயர்? உனக்கு எங்கார வர ஹாப்பி? தேவனுடைய ரத்தம், மாசற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டியதா இருந்தது. ஏன் மனித குலத்துக்கு அந்த தண்டனையை கட்ட ஒரு யாரும் இருக்கவில்லை, ஒருவரும் தகுதியும் இல்லை. ஆதாம் ஒப்பு கொடுத்தான் பிசாசுக்கு மனித குலத்தை. இரண்டாவது மனுஷனாக கற்பரத்திலே இருந்து கர்த்தர் மனுஷனாக கீழே வந்தார். வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் தோன்றினார். என்ன செய்வாய்? இவ்வளவு நாட்களாய் என்ன செய்கிறாய்? முன்பின் தெரியாத யாருக்கும் இருதயத்தை கலத்தி கொடுக்கிறாய். உனக்கு தேவையானது எல்லாம் ஒரு பாலியல், உனக்கு தேவையானதெல்லாம் ஒரு கலியான வாழ்க்கை, உனக்கு தேவையானது ஒரு வெளியூர், உனக்கு தேவையான ஒரு கண்டறியாத ஒரு பெரிய சம்பளம் கொடுக்கிற ஒரு உத்தியோகம், அது கூட காரம் கொடுக்கிறானாம். தூக்கி எறிகிறாய் உன் அழைப்பையும். இயேசுவுக்கு உண்மையாயிருக்கும் வாழ்க்கை உங்கள் கண்கள் கண்டதையை நீ தூக்கி எறிகிறாய். எத்தனை தடவை இங்கே விடுதலை விடமாட்டேன் விடமாட்டேன், ஊழியம் செய்ய விடமாட்டேன், நீ துரத்தினால் பரவாயில்லை, ஊழியம் செய்ய விடமாட்டேன் விடமாட்டேன், ஊழியம் செய்ய விடமாட்டேன், போனாலும் திரும்பி வருவேன். கேட்டாக்கள் கை வைத்தேன். எத்தனை பேர் நீங்க எனக்கு சொல்லுங்க, அவங்க கீழே விழுந்துகிட்டு சும்மாவா கத்துனாங்க? உருண்டு உருண்டு சும்மாவா கத்தினால்? அவன் கத்தவில்லையே. அந்த அசுத்தாவிகள் ஒன்று இருக்காவே, அது கம்பெனியா தானே இருக்கும். இன்றைக்கு எத்தனை பேர் ஊழியத்தில் முன்னாலே நிற்க வேண்டிய நேரத்தில் எத்தனை பேர் வராங்க? ஐயோ, சாபம் உடைக்கிற காக்கள் காணாதே. நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரன் விடுதலை அடையும் நேரத்தில் நான் பாஞ்சு விழுது அறையில் இருந்து ஓடி வந்தேன். என்ன பாயுது, எங்க பாயுது, இப்படியான சத்தம் கேட்குது. ஓ காட்டாவில்லை, சவக்காலையில பேய் காத்துற மாதிரி எல்லாம் கிடக்குது, நரி உழுற மாதிரி கிடக்குது. பறந்து விழுந்து வந்தேன். ஆண்டவரே, அவனே நல்ல பிள்ளை, சரியான பதுமையான பிள்ளை. அந்த சகோதரன், இந்த பேய்கள் இதுக்குள்ள இருந்ததா? ஓ மை காட். அவன் சொன்னான், காலையில் கண்டிருந்த அன்றைக்கு மேலே போக மாட்டேன் ப்ரோ, இன்னைக்கு நான் விடுதலை அடைய விடும்புறத, இன்னைக்கு என்னால் பொறுத்து போறேன்னு காணாதே. இன்றைக்கு சாபங்கள் இல்லை என்று சொல்லுகிறோம், தலைமுறை எல்லாம் அது உடைஞ்சு போச்சு என்று சொல்கிறோம். இயேசுவண்டை வந்து அவரை ஏற்றுக்கொண்டால் எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று சொல்லுகிற போதகர்களும், வஞ்சிக்கப்பட்ட குருடர்கள், மாயக்காரர்கள் எத்தனை பேர் உலகெங்கும், வெள்ளையர்களும் கருப்பர்களும், ஆசியாவிலே உள்ளவர்களும், இலங்கையிலே இருக்கிறவர்களும், பூசாரியினுடைய கல்லுகளை குடித்தவர்கள், வேத வாக்கியங்களை அறியாதவர்கள். எகிப்திலே இருந்து ஜனங்கள் புறப்பட்டது அவர்கள் யுத்தம் அறியாதபடியினாலே, குழந்தைகளாக இருந்தபடியால். தேவன் அதை அறிந்து பாருங்க. நான் இதை வாசிக்கும் பொழுது என்ன ஒரு அருமையான ஒரு தகப்பன். பிள்ளைகள் ஏதாவது கண்டு பயந்துரும் என்று சொல்லி ஏதாவது இருந்தால் தாய் மறைச்சிடும் கண்ணெல்லாம். அஞ்சால இல்லை, அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எடுத்து இஞ்சால கொண்டு போயிடும் அறைக்குள்ளே. எங்களுடைய தகப்பன் இவங்க யுத்தத்தை கண்டு ஓடிடுவாங்கண்டு என்ன செய்தார்? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் எத்தனையோ பேருக்கு வெளிச்சம் கிடைக்கும் போது பார். 17-18. பார்வோன் ஜனங்களை போகவிட்டபின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து அல்லது பயந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது கிட்டடியாய் இருந்தாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் கொண்டு போகவில்லை. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து அணி அணியாக புறப்பட்டு போனார்கள். பாத்தியா,
ஒரு சுத்து வழி எடுக்கிறார் கொண்டு போறதுக்கு. இந்த பிள்ளைகள் யுத்தத்தை கண்டு போட்டு ஓடி திருப்பி பிச்சை வேண்டாம் தாயே நாயை புடி பறந்துரு மெய்வித்துக்கு என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார். அவருக்கு தெரியும் எப்பப்ப யுத்தம் பழக்க வேணும், என்ன செய்ய வேணும், எல்லாமே அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும். சுத்து வழியாக கொண்டு போனார். ஏன்? குழந்தைகள், யுத்தம் அறியாதவர்கள். 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவர்கள் யுத்தம் இன்னும் பழகாது இருந்தபடியால் மோசே சொன்னான், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், நீங்கள் சும்மா இருங்கோ, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இது குழந்தைகளுக்கு. இன்றைக்கு எத்தனையோ போதகர் இந்த வசனத்தை எடுத்து காண்பிப்பான் கிழட்டு பிள்ளைகளுக்கு, கிழடு கட்டைகளுக்கு, 15-20 வருஷம் சபையில் இருந்தவர்களுக்கு. நான் சரீர பிரகாரமான கிழடு கட்டையை சொல்லவில்லை. நன்றாக சாப்பிட்டவர்கள், வார்த்தை பலமான ஆகாரம் சாப்பிட்டவர்கள், அவங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா ஈசி சேர்ல இருப்பீர்கள். ஈசி சேரோட கவிட்டு விடுவார் உன்னை. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னார். That is baby stage. That's okay. That's fine. God wants soldiers. தேவன் தம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து யுத்தம் பண்ண அவர்கள் தயாராக இருக்கும் என்பதுதான் அவருடைய திட்டம். பெரிதான யுத்தம் எதிரியோடு முடிந்தது. அது கல்வாரியிலே நம்முடைய பிரதிநிதி, நமக்கு உள்ளே ஒரு ஆள், நம்முடைய சகோதரர்களுக்குள்ளே ஒருவரை எழுப்புவேன் என்று தேவன் சொன்னபடி உபாகமம் 18:18 படி இயேசு மனுஷனாகி, வார்த்தையாகிய தேவன் மனுஷனாகி, அவர் அந்த இரத்தத்தை அந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்து சட்டபூர்வமாக பிசாசுக்கு மனித குலம் அனைத்தின் மேல் இருந்த அதிகாரத்தை, அந்த குருட்டாட்டத்தை உடைத்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவருடைய வெற்றி உனக்கும் எனக்கும் உரியது என்பதை அறிந்து கொள். ஆனால் அதிகாரம் கிடைத்தாலும் அந்த அதிகாரத்தை உபயோகிக்காவிட்டால் அதனால் பலன் என்ன? ஒரு யுத்த வீரன் ஒரு தேசத்தாலே துவக்கு அவனுக்கு கொடுத்தால் அதை அவன் உபயோகிக்காவிட்டால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதிகாரம் இருக்கிறது, ஆனால் யுத்த அந்த ஆயுதத்தை உபயோகிக்கவில்லை, தெரியாது. யுத்தம் நடக்கிறது என்றே அவர்களுக்கு கண்கள் குருடு. இப்படி எத்தனை சபைகள் வருஷம் கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள், உயிர்த்த ஞாயிறு கொண்டாடுகிறார்கள், பெரிய வெள்ளி, பெரிய வியாழன், கிறிஸ்துமஸ், அது இது. ஆனால் யுத்தம் பண்ண தெரியாதவர்கள், என்ன காலம் இது, என்ன விதமான ஒரு காலத்தில் ஜீவிக்கிறோம், இயேசுவின் வருகை நெருங்கி இருக்கிறதா, இஸ்ரவேல் தேசத்திலே என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அதை அவதானிக்கிறோமா? இயேசு சொன்னார், நான் வரும் நேரத்தை நீங்கள் அறியீர்கள், ஆனால் அடையாளங்களை கவனித்திருங்கள், அடையாளங்களை கவனித்தபடி இருங்கள். He said watch the signs. அது இல்லை, குருட்டாட்டம், மதிமயக்கம். எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே யுத்த வீரர்களை சேர்க்கும்படிக்கு தேவன் சொன்னார் மோசேயினிடத்திலே. 32ஆம் அதிகாரம் எண்ணாகமம் 6வது வசனத்திலே அவர் அங்கே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உங்களுடைய சகோதரர்கள் யுத்தம் பண்ணும் நேரத்திலே நீங்கள் சும்மா உட்கார்ந்து இருப்பீர்களா? இன்றைக்கு எத்தனை பேர் இந்த சபையிலே நாங்கள் யுத்தம் பண்ணும் நேரத்தில் இவர்கள் சும்மா இருக்கிறார்கள். இவர்களுக்கு அதிகாரம் செலுத்த தெரியாது, இவர்களுக்கு கட்டளையிட தெரியாது. ஒருவேளை பயம் அல்லது என்ன சொல்லலாம், அங்கே பலமான ஆகாரம் சாப்பிடவில்லை, அங்கே வல்லமை இல்லை, தைரியம் இல்லை, பாம்புகளையும் தோள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையின் மேலும் அவனுக்கு வல்லமை உண்டு. தேவனுக்கு எல்லை இல்லாத வல்லமை. அவனுடைய வல்லமையின் மேல் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. லூக்கா 10:19 கொடுக்கப்பட்ட அதிகாரம். நீ பலமான ஆகாரம் சாப்பிடாமல் இந்த வசனத்தின் அதிகாரத்தை நீ உபயோகிக்க முடியாது.
So if you read Numbers 30-6, you will find there, you see, and they sit down. எனக்கு ஆகணும் சரியான துக்கம். சில வேளைகள் என்ன தெரியுமா, பிள்ளைகள் கட்டுக்களுக்குள்ளே இருக்கிறார்கள். பிள்ளைகள் இன்னுமாக பாலியல் இச்சையினால் பிடிபட்டு அங்குமிங்குமாய் அலைந்து அவர்கள் நெட் கஃபேகளுக்குள்ளாலே பூந்து இந்த டியூஷன் ரெண்டு போட்டு படியங்களோட இந்த இடையெல்லாம் தெரிஞ்சு இந்த கடற்கரையும் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் சுற்றுலாவி பண்ணி அதோடு முடிஞ்சா காணாதான் அவர்கள் கட்டிலுக்கே நேரடியாய் போகிறார்கள். மாத்திரைகள் எடுக்கிறார்கள், கற்பத்தடைக்காய் செய்கிறார்கள். டீச்சர்ஸுக்கு தெரியும், சில பெற்றாருக்கு தெரியும், எல்லாருக்கும் அல்ல, மற்ற கேர்ள்ஸ் எல்லாருக்கும் பாய்ஸுக்கும் தெரியும். சபைகள் என்ன செய்கிறது? சபைகள் கொண்டாட்டம் கொண்டாடுகிறது. சபைகள் கைதட்டி பாட்டு படிச்சு போட்டு பேசாம இருக்கிறது. துதிச்சு பாடத்தான் வேணும், அவர் நாமத்தை உயர்த்தத்தான் வேணும். அதே நேரத்தில் யுத்தம் பண்ற நேரம் ஒன்று உண்டு, சாப்பிட வேண்டிய நேரம் ஒன்று உண்டு, நீ கோபம் அடைய வேண்டிய நேரம் ஒன்று உண்டு, வாலிபர்களை இழுக்க வேண்டிய நேரம் ஒன்று உண்டு. உட்கார்ந்து இருக்கிறாங்க, புள்ள கடந்து உருள்றாள், கடந்து நிலத்தில் மாட்டேன்டா ஆட்டுது கால மாட்டேன்டா, உன் மனையை கொண்டு போண்டா, மற்ற மனையும் பிடிப்பண்டா, அந்த புருஷனை பாவத்தில் விழுத்தாட்டினாண்டா. வாலிப பிள்ளை ஏற்றுக்கொள்ளுவீங்களா? நடக்கிறது. இந்த இடத்துல இருந்து இந்த உண்மைகளை உனக்கு சொல்லுகிறேன், நீ உணர்வடையும்படிக்கு. விளக்குத? இவங்க உட்கார்ந்து இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நெகமியா புத்தகம் எடுங்கோ, நீ உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பியா? எவ்வளவு நாட்களுக்கு பார்க்கலாம். அடுத்த முறை பிசாசு வெளியால் வந்து கத்தட்டும், அதுலேயே நிப்பாட்டி தாப்பனை கூப்பிடு அல்லது தாயை கூப்பிடு, கிரியாங்க விடுங்க, ஊரலட்டும், நல்லா ஊரலட்டும். தேங்க்யூ ஜீசஸ். 4:14 நெகமியா 608வது பக்கம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அந்த எதிரிகளுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரர்களுக்காக, உங்கள் ஆம்பளை பிள்ளைகளுக்காக, உங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எப்படி இருக்கு? அன்றைய தினத்தில் கிழமை நாட்களில் நாங்கள் வார்த்தை நான் கொடுத்து கொண்டிருந்தேன். வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு சகோதரி அந்த இடத்தில் கதிரையில் இருந்தால் தடார் ஒரு சத்தம் ஒன்று கேட்டது, கீழே விழுந்தாள். அதன் பிறகு அலுக்கழிக்க தொடங்கினாள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி, மிகவும் தாழ்மையானவள், மிகவும், அவளை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். அவளுடைய உண்மைத்தனம், வளர்ச்சி, கிரியாக வரும் வளர்ச்சி, பொல்லாத பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டு இருந்து காவன்னா சொல்ல போனால் புருஷனையும் இடையிடையே அடித்து பயங்கரம். சொன்னால் எனக்கு கோபம் வந்தால் தூக்கி சாற்றிடுவன் புருஷன் ஒரு இடம். ஓ மை காட். அவள் சொன்னாளா, அடுத்த நாள் என்னை கூப்பிட்டாள், இதில் வந்தோண்டேன், பிரதர் உங்களோட சாமான எல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க பிரதர். நான் அந்த கதிரையிலேருந்து விழுந்தேன்ல பிரதர். விழுந்த நேரம் எனக்கு உள்ளால குரல் சொல்லிச்சுது, நான் உருள்ற நேரம், நான் அலைக்கழிக்க போகிற நேரம். அவனுக்கு கிட்ட போய் அந்த மேசையில் ஒரு கருத்த சாமான் இருக்குது, அந்த ஐபேட், அந்த கருத்த சாமான் சிலருக்கு தெரியாது, நான் காட்ட வேணும். இது அதை மெதுவாக எடுத்து அதை உடைச்சி போடு. இதில் தான் நான் எல்லா படிக்க வேண்டிய சில பாடங்கள், இங்கு படிக்கிற பாடல்கள், ஆழமாக இருக்கிற எபிரேய அல்லது கிரேக்க பாஷையிலே மொழிபெயர்த்த சொற்கள், இன்னும் வித்தியாசமான மொழிபெயர்ப்புகள் இதில் போட்டு வச்சிருக்கிறேன். இது மெதுவாக அவனுக்கு கிட்ட போய் அதை எடுத்து விட்ட. அப்படி சொன்னதா? ஓ பிரதர், உனக்கிட்ட போய் அதை எடுத்து உடைக்கணும் பிரதர். எல்லாத்தையும் ரத்தத்தினால பாதுகாத்து கொள்ளுங்க பிரதர், எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க பிரதர்.
ஒவ்வொரு நாளும் பாதுகாங்க பிரதர். இது உண்மை. தானாக ஒன்றும் நடப்பதில்லை. நீ தேவன் கொடுத்த வீடு, பொருட்கள், உன் பிள்ளைகள், உன் வாகனம், உன் வளவு எல்லாம் பாதுகாக்க வேணும். இதோ இடையிலே வந்து என் வளவை திருடியது. மனுஷன் அல்ல, பேய். அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இன்னும் ஒரு பிள்ளை சொன்னதே, அது சொல்ல பயப்பட்டு வெக்கப்பட்டதே. இந்த பிள்ளையை அலக்களிக்கும் நேரத்திலே அந்த குரல் உள்ளே இருந்தே, கேள், நீ எனக்கு ஜபிக்கிறாயா என்று அதுக்கு பிறகு பார்த்துக்கொள். அந்த குரல் என்ன சொன்னது? அவள் சொன்னாளாம், இந்த குரல் எனக்குள்ளாக வந்து ஒரு கச்சி ஒன்று கொண்டு போய் அவனுக்கு கிட்ட ஜெபம் பண்ண போற மாதிரி போயிட்டு வகுத்துல ஒசுக்குத்தன்னு குத்து. இங்கே இருக்குது அந்த பிள்ளை. நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன சகோதரியும் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது உண்மை என்று எனக்கு தெரியும். திருடன் திருடவும் தாயகோ சும்மாவா நீ நம்பினி அந்த வேத வசனத்தை வார எங்கேயோ கிடந்த ஒரு சொறி நாய் ஒரு தேங்காய் பாதிக்கு உன் பொம்பளை பிள்ளை போகட்டும், அது போகட்டும். என்ன தேவை? ஒரு பாலியல் கட்டில், அது மட்டும்தான் தேவை. கத்தருக்குள்ளாக உண்டான கல்யாணமா இல்லை. நாய் சீசன்ல பின்னால் ஓடுற மாதிரி ஓடுது, நாய்கள் ஓடுற மாதிரி. வேற என்ன சொல்றது? வேற எப்படி வார்த்தை கொடுக்கிறது? இப்படித்தான் இங்கே கொடுப்படுகிறது. அதில் மிகுந்த சந்தோஷம். Praise God. மனம் திரும்பும். நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். சும்மா வந்து போக வேண்டாம், போக வேண்டாம், வராதே. அது நல்லது. ஏன்? எவனுக்கு கூட கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலே கூட கேட்கப்படும். உன் வீட்டிலே முதல்ல பாதுகாப்பை ஏற்படுத்திக்கொள். நெகமியா சொன்ன, ஹேய், குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணேன், உன் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணேன், உன் சகோதரர்களுக்காக யுத்தம் பண்ணேன், உன் வீடுகளுக்காக யுத்தம் பண்ணேன். மறைத்து விடு. இவன் பயத்தினாலே பலி செலுத்தினான். பயத்தினூடாக பேய் உள்ளே வந்தது, பிள்ளைகளை கொண்டு போனது. யோபு இவன் பிள்ளைகள் ஒற்றை நாளிலே ஆடு மாடுகள் ஒட்டகங்களை கொண்டு போனது. எல்லாம் அழிந்து போயிட்டு வீடும் விழுந்தது. எல்லாருடைய வீடும் தனி கட்டையாக நின்றான். இப்பொழுது அவன் வாயை பிடிக்க வேணும், பிள்ளையான வார்த்தை அறிக்கை பண்றதுக்கு. அவன் சொன்னான், வறுமையாய் வந்தேன், நான் வறுமையாய் போவேன். வாயால தேவனை தூஷிக்கவில்லை. அந்த பரப்பை அந்த வாயான பிள்ளையான வார்த்தை வரும் வரைக்கும் இந்த காரியங்களை தேவன் அனுமதித்தார். ஆனால் கதவுகளை திறந்தது யார்? யோபு. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. தேவன் அதை செய்தார் என்று சொல்லாது. இன்றைக்கு அப்படி சொல்றது எத்தனையோ பேர். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். பிள்ளைய கர்த்தர் கொடுத்தார், புருஷனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஓ, கர்த்தருக்கு தோட்டத்தில் அங்கே ஒரு பூதவையாம். என்ன, அவர் அங்கே பூத்தோட்டம் இந்த மரக்காலையில் மரமா விற்கிறார். அவருக்கு பூதாவையா இருக்கிறது. உனக்கேன் பிரசங்கவும், உனக்கேன் ஒரு போதனையும்? நீ ஏன் தான் வந்தியோ போதனை கொடுக்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். உன்னோட அழைப்பை பார், முதல்ல பார் அழைப்பை முதல்ல. மனைவி கிடந்து குளர்றாள், நான் ஒரு இடத்த போக பார்த்து அந்த மனுஷன் சீனி அது இது சாப்பிட்டு நீரழிவு வந்து அப்படியே போயிட்டுது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அந்த பாஸ்டர் என்ன பக்கத்துல இருந்து அங்கால சொல்றார், பொஞ்சாதீட்ட தேவன் ஒரு நல்ல வடிவான பூவை கண்டார், பிச்சிட்டு போயிட்டார். இதுவா நம்முடைய இயேசு? இதுதானே நம்முடைய இயேசு? அவருடைய கண்ணீரில் கண்ணீரை போட்டு கடை அந்த புருஷனை பறிச்சு கொடுத்தோட கள்ளப்பே கள்ளப்பே. மனுஷ கொலைபாதகன் ஆதி முதல் கொண்டு பிசாசு. நாம் இடம் கொடுத்தால் அவன் கொல்லுவான். நீ சீனியை போட்டு விழுங்கினாய், நீரழிவு வந்தது, மாரடைப்பு வந்தது. அதுக்கப்புறம் சாத்தான சாட்ட அவன் அதை உபயோகிப்பான். உன்னுடைய பலவீனத்தை காச்சார் காடச்சார் காச்சார் அடைச்சார் கண்டுட்டாங்க. யோபுல திறமான ஒரு வசனம். கள்ள போதகன் சொல்ல, கள்ள போதகன். சொல்லாத ஆக்களுக்குள்ள இன்னும் கள்ள கிடக்குது.
இன்றைக்கு ஒரு ஆள் உஷாராத்தான் இருக்குது. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 வரை. ஓ ஓ லார்ட், யோசுவாவுக்கு பிறகு வார புத்தகம் நியாயாதிபதிகள் 2 1 தொடக்கம் 3 வரை. கர்த்தருடைய தூதனார் அவர் கில்காலிலே இருந்து யோபுக்கு வந்து, யோபுக்கு, நான் உங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணி நீங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கை ஒரு காலமும் முறித்து போடுவதில்லை என்றும் நீங்கள் இந்த தேசத்து குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லி கேளாதே போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்துக்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். இவைகளை கேட்டதும் ஜனங்கள் துக்கப்பட்டார்கள், மிகவும் துக்கப்படைந்தார்கள். உடன்படிக்கை பண்ண வேணாம் என்ற இவங்க போய் கட்டுறான் கல்யாணத்தில். ரசிக்கப்படாத ஆக்களை கட்டுறான். ரசிக்கப்படாத சகோதரன் சகோதரிகள் மெயின் லைன் சர்ச்சஸ்லையும் மற்ற சர்ச்சஸ்லையும் இங்கேயும் நிறைஞ்சு கிடைக்குது. இங்கேயும் இருக்கிறபடியினால இவனுக்கு உள்ள ரட்சிப்பு இவளுக்குள்ள ரட்சிப்பு கண்டு நம்பாத, அங்க கேட்டு இதுக்குள்ள பொம்பளை பார்க்க வராத. கண்ணாடி போடு, இந்த கண்ணாடி அதை போட்டு பார். பார் ரோட்ல இருக்கிறார்கள் எல்லாரும் ரட்சிப்பு அடையவில்லை. நாங்கள் பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டுறோம். செய்கிறாங்களா? ஆனபடியால் தேவன் சொல்கிறேன், நானும் உங்கள் கிராமம் பட்டணங்களில் இருக்கிற அந்த முண்டங்களுக்கு பின்னாலே இருக்கிற பேய்களையும் மற்ற மற்ற பேய்களையும் உங்கள் காதுகள் உங்களுக்கு நெற்றுக்கத்தை கொண்டு வரும். ஐயோ பிரதர், ஜெபிக்க முடியாமல் இந்த குழல் ஊதிக்கொண்டே இருக்கிறதே, சரியான பாம்பாற்ற குழல் பிரதர், என்ன பிரதர் செய்கிறது? குழம்புதெல்லாம். இவர்கள் இந்த பிசாசுகள் ஒன்றையும் நான் துரத்த மாட்டேன். இவர்களை செய்ய பண்ணுகிறபடியாக தூண்டுகிற ஒரு பிசாசை நான் துரத்த மாட்டேன். எல்லா இடங்களிலும் இந்த முளைகள் எல்லாம் காளாங்களும் ஒவ்வொரு சந்திகளிலும் எழும்பும். இவர்களை நான் துரத்த மாட்டேன். அது உங்களுடைய வேலை. எங்களுடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம், மனுஷர்களோடு அல்ல, எங்களுக்கு இரத்தத்தோடும் மாமிசத்தோடும் அல்ல. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர், எங்களுக்கு அந்தகார சக்திகளோடும் பொல்லாதாவிகளோடும் துரைத்தனங்களோடும் வான மண்டலம் உள்ள இருளின் அதிகாரங்களோடும் எங்களுக்கு யுத்தம் யுத்தம் சொல்லி யுத்தம் உண்டு. நீ சபைக்கு வந்து போறாய், நீ சபைக்கு வந்து சும்மா தரிசனம் கொடுத்து போறாய். உனக்கு கொஞ்சம் தேவ வசனம் கொஞ்சம் கூடி சொன்னோன்னா, ஐயோ என்ன இது சரியான பக்கை, சரியான சூடு. ஓ சூடுதான். நீ கனடாவிலே இருக்கிறாய், நானும் அங்கே இருந்தான் வந்தனான், நானே இவிடத்தை நிற்கிறேன், இவிடத்தை வந்து பார்க்க போறியா? அவ்வளவு சூடாண்டே. பேசாம இருந்துகள். விருப்பம் இல்லாட்டி மௌனமாக எழுந்து வீட்டுக்கு போ. என்னை கற்பித்து கிறிஸ்துவுக்குள்ளாக பூரண புருஷனாக யுத்த வீரனாக எழுப்ப பண்ண வேண்டியதான் கர்த்தருடைய விருப்பம். அதற்காக ஸ்தாபித்து சபையை ஸ்தாபித்து சிலரை மேய்ப்பராக, சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை போதகராக, சிலரை மேய்ப்பராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்தினார். ஊழியத்தின் வேலைக்காக, பயிற்றுவிப்பதற்காக. நான் 15-20 நிமிஷம் சொல்லி போட்டு போக விட மாட்டேன். அதுவும் இந்த காலத்தில் எனக்கு தெரியாது, எப்படியோ இன்றைக்கு ஒரு மனத்தியாலத்தில் நிப்பாட்டுவோம் என்று எனக்கு வந்தது சொல்றது. இவங்களுக்கு கூட என்ன இனி பேசுறாது ஆண்டவரை என்று இங்கே வந்ததும் எத்தனையோ பேர் ஜெபித்திருக்கிறார்கள். இல்லை, முடிந்துதான் நிப்பாட்டுவேன். இன்றைக்கு நீ போய் எடுக்கிற ஒரு தீர்மானம் இங்க இதுக்குள்ள வச்சே, நீ இருக்கிற வீட்டில் இருந்து உன்னை அயலார் மற்ற இடங்கள் எல்லாம் உன்னை கண்டதும் பிசாசு கூச்சல் போட வேணும். இரண்டு பிள்ளைகளும் இன்னொரு குடும்பமும் எனக்கு சொல்லியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நாங்களும் ஏதாவது செய்து கேமரா ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். ஒரு நாடகம் வைத்தாரலாம், ஒரு ஒளிவிழாவில் போய் அதை பார்த்த சிலர் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார்கள். இங்கே இருந்து போன பிள்ளைகள் அந்த ஒரு ஆள் கேட்டு தான் ஒரு இந்த எஜுகேஷன் இன்னும் ஒரு 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 அரசாங்க வேலையில் இருக்கிற கேட்டார்களாம், நீங்கள் இந்த சபைக்கு போகிற நீங்கள்? அவர்கள் நாங்கள் இந்த சபைக்கு போகிறோம் என்று சொன்னார்கள். அதானே அவ்வளவு ஆவிக்குரிய பிரகாரமாக அது அவ்வளவு அந்த இது அந்த 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 இதை எடுத்து நீங்கள் சொன்னீர்கள் என்று அவனே சொல்கிறான். நான் வேறு சபைக்கு போகிறவன். அதானே பார்த்தேன் நான்.
No. என்ன செய்கிறாய்? என்ன செய்ய போகிறாய்? இந்த புதிய ஆண்டிலே என்ன செய்ய போகிறாய்? இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நீ என்ன செய்வாய்? நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 21. யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். ஏன்? இவர்கள் சோம்பேறிகளாக எனவாக இருந்து இப்பொழுது இருக்கிற பலர் சர்ச்சில் இருக்கிற ஆக்கள் மாதிரி யுத்தத்தில் ஈடுபடவில்லை. ஆகையால் கிராமத்தில் அவர்கள் இருக்கும் இடத்திலே பல அசுத்தாவிகள் பெருகி ஜனங்களை திரட்டி இவர்களுக்கு விரோதமாக செய்து முட்களாக இவர்களுக்கு இருந்தார்கள். தேவன் சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்களை துரத்த மாட்டேன். அவர்களுக்கு சரீர பிரகாரமான யுத்தம், எங்களுக்கு ஆவிக்குரிய யுத்தம். அவர்களுக்கு பலிபீடங்களை இடித்து போடுவதற்கான கட்டளை, எங்களுக்கு பலிபீடங்களுக்கு பின்னாலே உண்டங்களுக்கு பின்னாலே இருக்கிறதை அவருடைய இரத்தத்தின் வல்லமையால் கட்டு கட்டி அதன் வல்லமையை உடைப்பதற்கு அந்த அதிகாரத்தை நீ நானும் பெற்றிருக்கிறோம். இது புதிய ஏற்பாட்டினுடைய அதிகாரம். நாங்க போய் எந்த சிலையோ சுரூபத்தையோ எந்த பலிபீடத்தையோ உடைக்கும்படிக்கு அந்த உடன்படிக்கை அது இது முடிந்தது. இப்பொழுது நாம் நேரடியாக இந்த இருளின் அதிகாரங்களோடு, இந்த முண்டங்களுக்கு பின்னாலே நிற்கும் இந்த பொல்லாத ஆவிகளோடு, இந்த அஞ்ஞானிகள் பலியிடுவதை பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். விக்கிரகங்களுக்கு பலியிடுவதை யாருக்கு பலியிடுகிறார்கள்? பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். எங்களுக்கு அதோடு தான் போராட்டம். அதை நீங்கள் கட்டவை நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதோடு யுத்தம் பண்ணி அந்த ஸ்ட்ராங் ஹோல் வான மண்டலங்களில் இருக்கிற அந்த கட்டுக்களை அந்த காரியங்களை எல்லாம் இழுத்து உத்திஞ்சி விழுச்சாட்டி அங்கே இருந்து கிரியை செய்கிற பலவானை சங்கிலிகளினால் கட்ட நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 149ஆம் சங்கீதம் அப்படியா கூறுகிறது. Psalm 149 says that, brother. எத்தனை சர்ச்சுக்கு தெரியும்? எத்தனை சபையார் இதை அறிஞ்சிருக்கிறார்கள்? எத்தனை போதர்கள் இதை செய்வார்கள்? எங்க செய்ய போறார்? எதனால என்ன நடக்கிறது? தேங்க் யூ precious Holy Spirit. அன்மையிலே சிலர் இந்து மங்கமா பெரிய சண்டைகள் போட்டு எத்தனையோ ஆண்டு வருஷ காலமாக மிஷனரிமார்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பாடசாலை, அதுக்குள்ளே கொண்டு போய் முண்டங்களை வைத்தார்கள். இவர்கள் அந்த நேரத்தில் மட்டும் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அதுக்கு பிறகு எல்லா விளக்கும் நூந்து போயிட்டு அவர்கள் அங்கே கொஞ்சம் கொழும்புக்கு ஃபோன் பண்ணாங்க. இது சொன்னாங்க, கொஞ்சம் பேர் ஜோம் பண்ணாங்க. அதெல்லாம் அது உசிம்ப மாட்டேன், அது அங்கேயே கிடக்குது. இது எத்தனையோ பேருக்கு உங்களுக்கு தெரியும். அது விலக மாட்டேன்னு சொல்லி நிற்குது. அதுக்கு பின்னால் இருக்கிறதோட இவங்களுக்கு சண்டை பிடிக்க இவங்களுக்கு தெரியாது. எத்தனையோ பேருக்கு யுத்தம் தெரியாது. கத்தோலிக்கர்களுக்கு யுத்தம் இல்லை, மெதரிஸ்டவர்களுக்கு யுத்தம் இல்லை, எங்களுக்கன்மாருக்கு யுத்தம் இல்லை, 99.9 ஏஓஜிக்கு யுத்தம் இல்லை, மற்ற சிபிஎம் ஆக்களுக்கு யுத்தம் இல்லை. எத்தனையோ ஆனால் சில யுத்தம் நடத்துகிற ஆவிக்குரிய சபைகள் உண்டு. அவர்களால் மட்டும்தான் அந்த காரியத்தை அதை சந்திக்கலாம். இது பிசாசுகளோடு போராட்டம். சட்டபூர்வமாக நாங்கள் செய்ய வேண்டியவர்களை செய்யத்தான் வேணும். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வந்ததும் எங்கள் அறையில் அல்லது எங்கள் மண்டபங்களிலே சேர்ந்து we have to pull that thing down. நாட்ட வழியாலே இயேசுவின் நாமத்திலே நீ இருக்க முடியாது. அப்படி சொல்வதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை, அவர்களுக்கு அறிவில்லை, வெளிப்படுத்துதல் இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்படி வெல்ல போறீர்கள்? சரீர பிரகாரமாக வெல்ல முடியாது. ஆவிக்குரிய யுத்தத்தை மாமிச பிரகாரமாக வெல்ல முடியாது. நம்முடைய போராயுதங்களா மனுஷ சரீர போராயுதங்களா அல்ல, மாமிசத்துக்குரியவைகளா அல்ல. 2 கொரிந்தியர் 10:3 தொடக்கமாக இந்த வரை அது அரண்களை நிர்மூலமாக்கும்படிக்கு இழுத்து விழுத்தாட்டுகிற தேவ பலன் உள்ளவைகளா இருக்கிறது. அப்ப இந்த யுத்தம் அறிஞ்சு போராட தெரிஞ்சாக்க தானே அதை யுத்தம் பண்ணலாம். How are you going to do it, Mr. Methodist and Mr. Anglican and Mr. Roman Catholic? How? உனக்கு யுத்தம் தெரியாமல் எப்படி நீ வெல்லுவாய்? நீ இப்ப கடைசியாக யுத்தத்தை குறித்து கற்பித்தது எப்ப? எந்த பொல்லாத ஆவிகள் வேலை செய்து குடும்பத்தில் கற்பித்தாய்? அது வந்து தற்கொலையிலே கொண்டு போகிறது, பாலியலிலே கொண்டு போகிறது, பிள்ளைகளை நெற்கஃபைக்குள்ளே அனுப்புகிறது. நீ என்ன பார்த்துட்டு இருக்கிற? கேட்பார் இல்லை, விடுவிப்பார் இல்லை,
விட்டுவிடு என்று சொல்வார் இல்லாமல் சிறைப்பட்டு போவார்கள். ஏசாயா 42. So churches are in captivity. சபைகள் எத்தனையோ கட்டுக்களுக்குள்ளாய் இருக்கிறது. அவர்கள் யுத்தம் பழகவில்லை. ரைட். 22ஆம் வசனம், நான் துரத்தி விட மாட்டேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன். சில ஜாதிகளை தேவன் துரத்தவில்லையாம் ஏனென்று கேட்டால் இவர்கள் கீழ்ப்படிவார்களோ இல்லையோ என்று பார்க்கிறதுக்கு. அதே மாதிரி சில பிசாசுகளை சில வீடுகளில் இருந்து, சில இடங்களில் இருந்து, சில கிராமம் பட்டணத்தில் இருந்து துரத்த மாட்டார். ஏன்? நீங்கள் சோம்பேறிகளாக வந்து சர்ச்சுக்கு வந்து போறீர்கள், நீங்கள் யுத்தத்தில் ஈடுபடவில்லை, ஆயால் நான் அவைகளை அனுமதிப்பேன். அவன் போட்டு தலைவரல்லா குழலை இந்த பிள்ளைகளை இழுத்து கொண்டு போவோம். பார்வோனின் பேய் ஞாயிற்றுக்கிழமையில டியூஷனுக்கு, ஞாயிற்றுக்கிழமையில வேலை, சனிக்கிழமையில வேலை. பார்வோனின் ஆவி. இவர்கள் சும்மா இருக்கிறார்கள், அதனால் தான் இவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் சுமக்க வேண்டிய சுமையை கொடுக்கத்தான் வேண்டும். அதே தான் சகோதரிகளே சகோதரிகளே, the same devil. அதான் தேவன் எங்களுக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். இந்த சபையாருக்கு கண் தெரிகிறது இல்லை. இந்த சபையார் குருட்டாட்டம். அங்காலவா அவர்களை சோதிப்பதற்காக அந்த சில ஜாதிகளை விட்டு வைத்தார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். சில பிசாசுகள் உடனே போறதில்லை. ஏய், யுத்தம் பழகுவதற்காக. சில பிசாசுகள் சில குடும்பத்திலிருந்து உடனே கலைக்க மாட்டார். ஏன்? மற்றவர்கள் அதை பார்க்கவும், மற்றவர்கள் யுத்தம் பழகவும் அந்த நாட்கள் நீடிக்கிறது. நான் சொல்வது விளங்குறார்கள். கையெழுத்துங்க. பாத்தியா, யுத்தம் பழக்குவதற்காக 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களிலும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காக. யுத்தம் என்றால் என்னென்று தெரியாது, எப்படி ஆவிகளை கட்டுறது, எப்படி கட்டவிழ்க்கிறது, என்ன விதமாக அட்டாக் பண்றது, எந்த ஆவியை கட்டுறது, என்ன விதமாக இந்த பிலிசூனியத்தை உடைப்பது தெரியா. என்னவா என்னவா வாரது போறது, அதுல இருந்து பார்க்கறது. 3-4 பேர் யுத்தம் பண்றது, அவ்வளவே தான். எங்க காண்ற பிடிக்கிறதுக்கு மக்கள் இல்லை. அது இழுத்து கொண்டு போகுது பின்னால, ரிவர்ஸ் கியர்ல பின்னால போறதெல்லாம் பேய். தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக அது நிற்க முடிகிறதில்லை. அதான் ரிவர்ஸ் அடிச்சு கொண்டு போறது. நான் சொன்னேன், இவர்களை விட்டவா நான் பின்னால போறது. போடு புரடியில கையா, இழுக்கும் ஒரு இழுவ காவடிக்காரன் கயிறை பிடிச்சி இழுக்கிறமா. யுத்தம் பழகுவதற்காக, அனைவரையும் சோதிப்பதற்காக, அறியாதிருந்தவர்கள் அதை அறிந்து கொள்வதற்காக. 2ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம், இஸ்ரவேல் ஜனங்களில் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அந்த யுத்தங்களை அறியும்படிக்கு பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால் காவன்னா, வையன்னா, மூனா, சீனா, பீனா, வீணா, பானா, கீனா. ஓ, புது பேர் ஒன்று கேள்விப்பட்டேன், வீணா பானா. ஒரு இடி இயேசுவின் நாமத்திலே, ஒரு இடி. அவர்களுக்கெல்லாம் நாமம் உண்டு. அதான் அவர்கள் நாமத்தை உன் வாயினாலே சொல்லக்கூடாதுன்னு நீங்க போட்டிருக்குது. நீ சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தை உன் வாயிலே சொல்லுகிறாய், அதை சொல்லாத. உனக்கு தெரிய ஒண்ணும் காண அவன் நகி நகி என்னண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்தம். சத்தம்ண்டா குரல். இங்க இருக்கிறீங்களா? பீனாட குரல் நேற்றைக்கு கேட்டேன். அது என்னது? கள்ளம். எதற்காக உன்னை அழைத்தார்? ஏன் அந்த இரத்தத்தை அங்கே கொடுத்தார்? ஏன் துடிக்க துடிக்க அவரை ஏற்றின பொழுது நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்கத்தானே, எனக்கு கொடுக்கத்தானே. என்ன செய்கிறாய்?
ஊழியத்திலே ஈடுபட்டிராதவர்கள், இயேசுவுக்கு பின்னாலே போகாதவர்கள், ஊழியத்திலே கலப்பையிலே போடாதவர்கள், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தாயும் தாப்பனும் இந்த இடத்திலே ஒவ்வொரு சகோதர, நீ ஏதோ ஒரு இடத்திலே பிசாசுகளினால் பிடியிலே இருக்கிறாய் இன்றைக்கு அறிந்து கொள். நீ அவருக்கு பின்னால் போயிருந்தால் அவர் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாக்கி இருப்பார். அவ்வளவே தான். குளறியா குளற போறியா இன்னுமே. அப்ப இன்றைக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க, எத்தனையோ கோத்திரங்கள் யுத்தம் அறியவில்லை, யுத்தம் என்னென்று தெரியாது, அவர்களை பழக்கி வைக்கவும். இந்த போட்டா இல்லையா, கத்தோலிக்க சபை, மெதடிஸ்ட் சபை, ஆங்கிலிக்கன் சபை, சிபிஎம், ஏஓஜி, இன்னும் எத்தனையோ ஆவிக்குரிய சபைகள். இங்கேயும் கூட எத்தனை பேர் யுத்தம் அறிஞ்சிருக்கிறீங்க, பார்த்திருக்கிறீங்க யுத்தத்தை. எதிரிகள் சத்தம் போடுவதை பார்த்திருக்கிறீர்கள், எதிரிகள் அடிக்கிறதை பார்த்திருக்கிறீர்கள். எதிரி மிரட்டி கொல்லுவர், பாதாளத்துக்கு கொண்டு போக வேண்டா, கொண்டு போய் எதிர வேண்டா, நீ என்ன துரத்தேலாடா, நான் தடா வந்தனான், இவளுக்கு விருப்பண்டா, போக மாட்டேன்டா, இந்த குடும்பத்தில் இருக்கிறேன்டா, எங்க பாப்போம். சிலர் அப்படி சொல்லி போட்டு என்ன செய்ய தெரியுமா, இவனுங்க எப்படி சிரிச்சவன் இந்த வாழ்க்கையிலே. கண்ணுக்கு முன்னால், கண்களுக்கு முன்னால் கர்த்தர் ஒரு யுத்த வீரன், ஒரு யுத்தத்துக்காக நம்மை பயிற்றுவிக்கிறவர். பிள்ளைக்கு தலையடி என்றால் ஜபிக்கலாது, வார ஆட்டி பிடிச்சு கொண்டு. அதே மாதிரி தான் இவர்களுக்கு யுத்தம் அறியாதவர்கள் எத்தனையோ. அப்ப சில ஆக்களை விட்டு வச்சுட்டார். ஏன்? யுத்தம் பழக்குவதற்காக. மேதரி சர்ச் தெரியும் யுத்தம் என்னண்டு. அந்த வந்து பூந்து கிடக்குது, யுத்தம் பண்ணிப்பார் பண்ணிப்பார், இறக்குமதி செய்கிறது. அவங்க வந்தாக்க தலையில கைய வைப்பாங்க, அங்கே இருக்க 2 பேய் போகும், அது போயிட்டு டட்டா காட்டி திரும்பி வரும் 22ஓட. இவங்க திருப்பி வர ஓடும். இவங்களுக்கு பழக்குவோம் இல்லை. ஓ, நாங்கள் இந்த சபை, எங்களுக்கு எல்லாம் தெரியும், முட்டாள். கொஞ்சம் 10, 3 5 வரை நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவளா இல்லாமல் அறங்களை நிர்மூலமாக்குவதற்கு, அறத்தறிகிறதுக்கு தேவ பலமுள்ளவளாக இருக்கிறது. அவைகளை தேவனுடைய பலத்தினாலே நாங்கள் உபயோகித்து சகல விதமான தேவனுடைய ஞானத்துக்கு விரோதமாக எழும்புகிற மனமேட்டுமையும் எல்லாவற்றையும் உட்டை தருகிறோம். எல்லாம் இஞ்ச தொடங்குத அரண்கள் எல்லாம் இதெந்தா போல துவங்குவீனாம், இதெந்தா போல துவங்குவீனாம். கேள்விகளை கேட்கறதுக்கு யா. அண்ட் எபேசியர் 6:17 ஆவியின் வாள் என்று உங்களுக்கு தெரியும். அதை உபயோகிக்காவிட்டால் நீ ஒன்றும் செய்யலாது. இயேசு எப்பொழுதும் உபயோகித்தார். சில நேரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். மனுஷர்கள் மூலமாக அது வனாந்தரத்திலே, அது பரிசேயர் மூலமாய் வந்து அவரை சோதிக்க வந்ததும் என்ன கேட்டார்? வேத வசனங்களை எப்படி வாசித்தீர்கள்? அங்கதான் போவார், வாள் இருக்கிற இடத்துக்கு தான் போவார். How have you read the Bible? You don't know the scriptures, nor the power of God. You don't know. வேத வாக்கியங்களுக்கே போறார். எப்பொழுதும் தம்முடைய அனுபவத்தை சொல்லவில்லை, தம்முடைய அறிவை அறுத்து அவர்களுக்கு சொல்லவில்லை. வேத வசனங்களை வாயினாலே அரைக்க பண்ணினார். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த நேரத்திலே அந்த ஒருவரும் சாப்பிடக்கூடாத அந்த அப்பத்தை அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அந்த உடன்படிக்கை அந்த அறையிலே அதை எடுத்து சாப்பிட்டார்களே, அதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? வாயடைத்து போனார்கள். உனக்கு வேத வாக்கியம் தெரியுமா? ஏன் வந்தா? இன்றைக்கு புது வருஷத்தில் வந்தா ஆண்டவர் உனக்கு கை கொடுப்பாருண்டா, ஆண்டவருக்கு கொஞ்சம் பலகாரம் சுட்டு கொடுக்குற மாதிரி இருக்க மாட்டேன்னு நினைச்சியா? குழந்தைகளா இருக்க ஒரு நேரம், வளர ஒரு நேரம்,
2 தீமோத்தேயு 2:3-5 வரை, நீ யுத்த வீரனாக இருந்தால் இந்த உலகத்து வாழ்க்கையிலே நீ ஈடுபட்டு சிக்கிக்கொள்ள முடியாது. சிலர் வேலையினால், சிலர் பணத்தினால், சிலர் பந்த பாசங்களினால், சிலர் ஒரு பாய் ஃப்ரெண்ட், சிலர் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், சிலருக்கு ஒரு வேலை, சிலருக்கு ஒரு வெளியூர், சிலருக்கு ஒரு பாலியல் இச்சை, சிலருக்கு அது, சிலருக்கு இது, இப்படியாக இவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையிலே. சோல்ஜர்ஸ் அப்படியாக இருக்க முடியாது. 2 தீமோத்தேயு 2:3-5 வரை. 2 தீமோத்தேயு 2:3-5 வரை. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு போராளியாக தீங்கை அனுபவித்துக் கொள். தீங்கு இருக்குது, நெருக்கம் இருக்குது. யுத்த வீரர்களை போய் கேளுங்க வாக்கிட்ட, அது ஒரு முஸ்பாத்தியான ஒரு நேரமாண்டு இல்லை. அமெரிக்காவில் இருந்து சோல்ஜர்ஸ் போறாங்க ஆப்கானிஸ்தானுக்கு, இன்னும் வேறு இடங்களுக்கு, ஈராக். எத்தனையோ பேர் மரித்து போனார்கள், எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள். அது யுத்த களம். இவர்கள் போர் வீரர்கள், குடும்பங்களை விட்டு போகிறார்கள். இன்றைக்கு அவன் போவான் ஆண்டவருடைய வேலைக்காக, கொஞ்சம் குடும்பத்தை விட்டுட்டு பிரிய எல்லா மனவரையிலேயே கிடக்கிறான். அந்த மனைவி உள்ளவர்கள் இல்லாதவர்களைப் போல, வாங்குகிறவர்கள் வாங்காதவர்களைப் போல, அழுகிறவர்கள் அழாதவர்களைப் போல. அழுகையில் பிடிபடாது. அதாவது உன் மனைவி விவகாரத்து பண்ண சொல்லவில்லை, அதோட கட்டுப்பட்டு கிடக்காது. நீ ஒரு யுத்த வீரன், நீ ஒரு வீராங்கனை, அதுதான் உன்னுடைய அழைப்பு. யுத்தம் பெறுகிறது. இயேசு எந்த வேளையிலும் வரலாம். இன்றைக்கு வரலாமா சபைக்காக? Who knows? யார் கண்டது? நீ ஆயச்சமா? தீங்கு அனுபவி. போர் களத்திலே, தண்டில் என்றால் போர்க்களம், போர்க்களத்தில் அங்கே யுத்தம் பண்ணுகிற எவனும் தன்னை யுத்தத்துக்காக போர் சேவகனாக அமைத்திய அவருக்கு ஏற்றவனாக இருக்கும்படி. யார் எங்களை போர் சேவகனாக அமைத்தியது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஏற்றவனாக இருக்கும்படி இந்த ஜீவியத்துக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். பல அலுவல்களில் சிக்க வைக்கிறான். பலர் சிக்குள்கிறார்கள். பார்த்தீங்களா? எங்கேயாவது ஒன்றுல மாட்டிடுவாங்க கொண்டு போய். சரி, எங்க இவரை காண இல்லை. அவருக்கு இப்போ வேற இன்ட்ரெஸ்ட். கொஞ்ச நாள் யுத்தம் பண்ணினது, கொஞ்ச நாள் கொஞ்சம் சூடாக இருந்தது, இப்போ ஐஸா போச்சு, எல்லாம் ஆறிட்டு. இப்போ யாரோ கதைக்கிறாங்களாம் செல்ஃபோனில். ஓ ரைட், அங்கே பிடிபடுதல் நடக்கிறது. அங்கே தொடர்ந்து வாசித்தால் அதில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும், சட்டத்தின் மல்யுத்தம் என்றால் ரெஸ்லிங் மேட்ச் நடக்கும். ஆளையால் கட்டுப்பிடிச்சு தூக்கி எறிகிறது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே அவங்களோட போராட்டம், ஆவிகளோட போராட்டம். ஒழுங்கின்படி செய்ய வேணும். ஒழுங்கின்படி. நீ போயிட்டு அவள்கிட்ட கொண்டைய பிடிக்க இயலாது, அறையில் போட இயலாது. ஏனப்பா விளக்கு மாத்தால் அடிக்கிறாய் அந்த மனுஷியா? ஐயோ, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், விளக்குமாறால் துரத்துவார்கள் என்று இருக்கா? இது விளங்கல்லையா? விளக்குமாறு. கட்டி வைக்கிறார்கள். அடி அடி. நான் சொல்வது உண்மைதானே சிஸ்டர் வள்ளி? தெரியும். பிசாசுர உத்திரவும் போற, நீ கொண்டே வச்சு அடி அடி அடிக்கிற, அது போற, அது உள்ளுக்கு எச்சரிக்கும். ஒருவன் கொண்டைய பிடிக்கிற போதகர் அது சரி, அனே பாவு, ஐயோ பாவம், அவளை அடிக்கிறான், அவளுக்கு புற்றுன்னு நீ கொண்டைய பிடிச்சி அடிக்கிறிய, உனக்கு ஈன இறக்கம் இல்லை? அதாவது எனக்கு இறக்கம் இருக்குது. பேய் சொல்லுது, நீ ஏனப்பா அடிக்கிறாய்? யாருக்கு? அந்த போதகருக்கு சொல்லுது. மனதுருக்கம் தேவை, உன் வரங்கள் வேலை செய்ய மனதுருக்கம் தேவை. சும்மா அதிகாரம் பண்ண பாயலாது. நீ மனதுருக்கம் தேவை, தெய்வீக கோபம் தேவை. பிசாசோட கைய கீய போட்டு மட்டைக்கு மாட்டி புட்டிக்க உடைக்க பார்க்கறது. ஏன் உஞ்ச கோபத்தை பிள்ளையோட காட்டுறாய்? பிடி கைய இரக்கம் காட்டு. பிசாசோட கோபித்துக்கொள்.
அது யுத்த வீரர்களுக்காக சொன்னேன், நித்திரை கொள்கிறவர்களுக்கு அல்ல. யுத்தம் பண்ணவே அழைக்கப்பட்டாய். பவுல் என்ன சொன்னான்? 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், நன்றாக பாட்டு படித்தேன், நன்றாக விடாது ஞாயிறு தினங்களிலும் பெருநாட்களிலும் முழு பூசையை கண்டேன், நன்றாய் நான் நோட்ஸ் எடுத்தேன், நன்றாய் நான் கூட்டினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாச போராட்டம், ஓட்டத்தை முடித்தேன், ஆவிக்குரிய ஓட்டம், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.